ஹை டியர், டுடே வந்துட்டு டே பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி வந்துட்டு ஒரு நாள் லைவ்ல வந்துட்டு புள்ளி உப்பாவா அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒன் ஷாட் கேட்டீங்கல்ல. டே உங்கள் பேர் நான் மறந்துட்டு மன்னிச்சோ. சரி, ஓகே, நான் வந்துட்டு உங்களுக்காக இந்த ஒன் ஷாட் போடுறேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்க, ஓகேவா? ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதாவது வந்துட்டு பயங்கர மழை. எல்லோரும் வந்துட்டு மோஸ்ட்லி ரோட்டில் வந்துட்டு ஆளே இல்லை. அப்படியே ஒருத்தர் ரெண்டு பேர் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு காரில் தான் போகிறாங்க, இல்லை நடந்து போகிறாங்க அப்படின்னா கூட ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நடந்து போகிறாங்க. அவங்களும் அம்ப்ரெல்லா, அதாவது கொடையில வச்சுருக்காங்க. ஸோ கொடையில தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஒரே ஒரு பையன் மட்டும் ஒரே ஒரு இடத்துல அப்படியே ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்க மாதிரி நின்றுட்டே இருக்கான். அவன் மேலே அவ்வளோ மழை வந்துட்டு விழுந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கூட நகரவும் இல்லை, அந்த பக்கம் போகவும் இல்லை. பட் அப்படியே வந்துட்டு நின்றுட்டே இருக்கான். ஒரு பொண்ணு அதே மாதிரி தான், ஓகேவா? ஸோ அவன் அந்த மாதிரி நின்றுருக்கான். ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப தூரத்தில் அதே மாதிரி அவ்வளோ மழையில் நினைச்சிட்டு தான் வந்துட்டுருக்கா. பட் அவள் கையில் ஒரு கொடை இருக்குது. பட் அந்த கொடை இருந்தாலும் அந்த கொடையை யூஸ் பண்ணாமல் மடக்கி வச்சுட்டு ஓடி வந்துட்டுருக்கா. லூஸ் மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்கா. கையில் கொடைக்குன்னு கூட தெரியல, மழையில் நினச்சிட்டே வந்துட்டுருக்கா. அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்கா. அந்த பையன் தேடித்தான் வந்துருக்கா. ஸோ டே டே அப்படின்னு கூப்பிட்டே இருக்கவும், நீங்கள் தான் அந்த பொண்ணு, ஓகேவா? ஸோ அந்த பையன் வந்துட்டு டே, ஓகேவா? நீங்கள் ரெண்டு பேருமே ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ரெண்டு பேரும் இதே மாதிரி மழையில் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக அவனை தேடி தான் வந்துருக்கீங்க. தட் மீன்ஸ் டே தேடி தான் வந்துட்டுருக்கீங்க. டே டே அப்படின்னு சொல்லி மாதிரி கூப்பிட்டே வந்துருக்கீங்க. பட் அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டு மழையில் அப்படின்னு நினைச்சிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பர்சன் மட்டும் நகராக நின்றுட்டே இருக்கவும் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அது டே தான் அப்படிங்கிறனால. ஸோ பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வரீங்க. ஓடி வந்து அவங்க முன்னாடி நிற்கிறீங்க. அந்த மலையில் கூட டே அலறது வந்து உங்களுக்கு தெரியுது. கண்ணில் அவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குது. அவ்வளோ மலையில் கூட அவங்க அலறது உங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரியுது. உடனே வந்துட்டு உங்கள் கையில் இருக்கிற கொடையை வந்துட்டு அப்படியே விரிக்கிறீங்க. ஸோ விரித்து அவருக்கு வந்துட்டு அப்படியே பிடிக்கிறீங்க. ரெண்டு பேரும் ஆல்ரெடி நினைஞ்சிருப்பீங்க, இப்போ தான் ரெண்டு பேர் கொடையை பிடிச்சிக்கிறீங்க. அப்படி நீங்களும் வந்துட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தேவை அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க ரெண்டு பேரும். அதாவது ஐ டு ஐ வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ரெண்டு பேத்துக்கு வந்து அதாவது அவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்கு. அவ்வளோ மழையில் ரெண்டு பேத்துக்கு நல்லா தெரியுது உங்கள் கண்ணில் தண்ணி வருது. ஸோ ரெண்டு பேரும் அதே மாதிரி எதுவுமே பேசிக்க கிடையாது. ஜஸ்ட் அப்படியே ஐ டு ஐ மட்டும் கான்டாக்ட் போயிட்டே இருக்கு. ஐ கான்டாக்ட் மட்டும் போயிட்டே இருக்கு. ரொம்பவே ரெண்டு பேரும் அழறீங்க. அந்த கண்ணில் இருந்து தண்ணி மட்டும் அப்படியே ட்ராப் ஆகிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் அதே மாதிரி ரொம்ப நேரம் ஒரே மாதிரி இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு ஃப்ளாஷ்பேக். என்ன அப்படின்னா, ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக். அதில் வந்துட்டு நீங்கள் செம்ம க்யூட்டாக அழகாக, அதாவது நீங்கள் வேறு ஒரு ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருப்பீங்க. ஸோ செம்ம க்யூட்டாக அழகாக வந்து அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு போடக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னு தெரியல, உங்களுக்கு வந்துட்டு புது அதாவது ஒரே யூனிஃபார்ம் அப்படிங்கிறத விட பட் அந்த யூனிஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெறும் யூனிஃபார்முக்காகவே நீங்கள் வேறு ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு மாறியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் அவ்வளோ பிடிச்சிருக்கும். உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் சும்மா மொக்கையாக இருக்குது அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆயிருப்பீங்க. பட் அந்த நீங்கள் ஒரு பிடிச்சிருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி அந்த யூனிஃபார்ம் வந்துட்டு சர்ச் பண்ணி அதை வச்சு உங்கள் வீட்டில் வந்துட்டு பயங்கரமாக போராட்டம் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் கேட்பாங்க, எதனால உனக்கு இந்த ஸ்கூல் வேணாங்கிற, இங்கே நல்லாவே எஜுகேட் பண்ணுறாங்கல்ல, இதுதான் வந்துட்டு சியோல்லேயே நம்பர் 1 ஸ்கூல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா ரிச் தான். ஸோ இதுதான் நம்பர் 1 ஸ்கூல், நீ ஏன் வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு அந்த ஸ்கூல் தான் வேணும் அப்படின்னு நீங்களும் அடம் பிடிக்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு உங்கள் மம்மி கேட்குறாங்க. உங்கள் டேடிக்கு செம கடுப்பாக போயிட்டாரு. மம்மி வந்துட்டு என்னதாண்டி பிரச்சனை, இங்கே நல்லா தானே போயிட்டுருக்கு, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு இங்கே நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த ஸ்கூல் தான் வேணும். இந்த ஸ்கூல் யூனிஃபார்மாம்மா இது, எனக்கு இது பிடிக்கலாமா, ஏதோ சாமியார் மாதிரி இருக்குது, நான் போட்டுட்டு தெரியறேன். எல்லாரும் வெளியே போகிறேன் அப்படின்னா ரோட்டில் நடக்க கூட முடியல, நாயெல்லாம் கடிக்க வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய், உனக்கு தான் கார் இருக்குது இல்லை, நீ காரில் போயிட்டு வர வேண்டிய தானே அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மம்மி. அங்கிட்டு நான் ஸ்கூல் தான் போகிறேன், ஓகேவா, எனக்கு சைக்கிள் போகுது இல்லை, நடந்து போகிறேன். இப்போவே நான் காரில் போய் என்ன பண்ண போகிறேன், எனக்கெல்லாம் வாழ்க்கை நல்லா ரசிக்கணும். உன்ன மாதிரி காருக்குள்ளேயே உட்காந்துட்டு உன்ன மாதிரியே டேடி மாதிரியும் எப்படி அந்த பொடிக்குள்ள உட்காந்துட்டு போயிட்டு வர முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி அவரோட டைலாக்லாம் பேசுறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், நீ எப்படி நீ என் வயிற்றில் பிறந்த, அதாவது உங்கள் அப்பா மாதிரியும் இல்லை என்ன மாதிரியும் இல்லை, வித்தியாசமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் அதே டவுட் தான் மம்மி, நீ என்னை பற்றியா என்ன இல்லைங்க குப்பை ரெண்டு எடுத்துகிட்டு வந்தியா, அப்படி எடுத்துகிட்டு வந்திருந்தா என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லிடாத, என்ன ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஸோ மம்மி வந்துட்டு ஆமாம், நல்லா குப்பத்துட்டு வந்து எடுத்து வந்திருந்தா இத்தனை நாள் நீ பண்ண டார்ச்சர் வச்சுட்டு நான் தாங்கிட்டா இருந்திருப்பேன், மறுபடியும் வந்து அங்கேயே போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே மம்மி, இப்போல்லாம் அதாவது இப்போல்லாம் உன்னால என்ன தூக்கி எங்கேயும் போட முடியாது. அடுத்து நான் அந்த ஸ்கூலுக்கு தான் போகிறேன், எனக்கு அந்த ஸ்கூல் டிசியை வாங்கி அங்கே எனக்கு வந்து போய் அட்மிஷன் பண்ணுற வழியை பாரு அப்படின்ட்டு போயிடுறீங்க. ஸோ நீங்களும் உள்ள போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. யூனிஃபார்ம் தான் போட்டுருக்கீங்க. ஸோ அந்த யூனிஃபார்ம்லாம் கழட்டி அப்படியே பிச்சு எறிகிறீங்க. அவ்வளோக்கோ ஒரு அந்த பட்டன்லாம் அப்படி கழட்டுறப்போ ஒழுங்காக பட்டன் கழட்டாமல் அப்படியே பட்டன் இப்படி பிடிச்சி ரெண்டு பக்கம் அந்த இதை பிடிச்சி அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ஷர்ட்டை பிடிச்சி அப்படி பிப்போம்ல, அது அந்த மாதிரி இப்படி பிச்சு எறிகிறீங்க. பட்டன்லாம் பிஞ்சு போய் விழுது. இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு எனக்கு அந்த யூனிஃபார்முக்கு எனக்கு விடுதலடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்களுக்கு ஏனே தெரியல, அந்த யூனிஃபார்ம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. நீங்களும் பேசாமல் யூனிஃபார்மை மாற்றிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், அந்த ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்னா அத்தனை போட்டாகணும். எல்லாத்துக்கும் அது நல்லா தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் அது பிடிக்கவே பிடிக்காது.
அதுக்கு பதிலாக வேற ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ அதனால தான் வந்துட்டு சண்டை போட்டுக்கிறீங்க, நான் அங்கே கொண்டு போய் சேர்த்துன்னு அவங்களும் வந்துட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இவன் வந்துட்டு ஸ்கூல் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டானா வம்பா போயிருந்துட்டு எங்கேயோ ஒன்று படிச்சானா சரி, அவனுக்கே ஓகேனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க மம்மி உங்க டாடி கிட்ட பேசுறாங்க. ஸோ அவ வந்துட்டு அவ சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாடிட்டு இருக்கல, ஸோ இது எங்க கொண்டு போய் நிறுத்துவான்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எங்கேயும் நிறுத்த மாட்டா. கொஞ்சம் அந்த கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசி டிசி வாங்கி இவங்க கிட்ட கொஞ்சம் பேசி ஜாயின் பண்ணி விட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன லூசாடி, அவதான் அப்படி பேசுறா, நீயும் பேசிட்டு இருக்க. அதாவது இயர் எண்டிங், அதாவது அந்த ஸ்கூல் அந்த கிளாஸ் முடிச்சு அப்படின்னா வாங்கி சேர்க்கலாம், பாதியில வாங்கி சேர்த்து சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நீங்க கொஞ்சம் அப்படியே பே பண்ணி ஏதாவது பணம் கிட்ட கொடுத்து ஏதாவது கரெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ்ங்க, அவ படிச்சா சரி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் என் தலையெழுத்து, உன்னை கட்டுனது என் தப்பு, அவளை கட்டுனது என் தப்பு அப்படிங்கிற மாதிரி தலையா அடிச்சுட்டு போ. நெக்ஸ்ட் டே வந்துட்டு சொன்ன மாதிரி உங்க டாடி வந்து உங்களோட ஸ்கூலுக்கு வராங்க. நீங்களும் வந்து அப்படியே கலர் ட்ரெஸ் போட்டு போறீங்க. இனிமே இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சாமி கலர் ட்ரெஸ் போட்டு போறீங்க. டீஸ் எல்லாம் வாங்கியாச்சு. உங்க டாடி முறைச்சிட்டே தான் வராரு. நீங்க வந்துட்டு கோச்சு கதப்பா அப்படின்னு சொல்றீங்க. அவர் வந்துட்டு உங்க மேல சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படலாம், ஆனா வந்துட்டு உங்க மேல ரொம்ப பாசம். கோச்சு கதப்பா அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு எல்லாம் தலை எழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஸோ டிசியும் வாங்குறாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஆர்கியூ பண்றாங்க. இப்படி பாதியில வந்துட்டு எங்களால் டிசி எல்லாம் கொடுக்க முடியாது, இல்லைன்னா அவ லாஸ்ட்டாக ஒரு வருஷம் முடிச்சிருப்பாள், ஸோ அந்த டிசி வேலை தர அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10th முடிச்சிருக்கீங்க, நீங்க 11th பாதி போயிருக்கீங்கன்னா டென்த்து டிசி கிளாஸ் அதை தர, 11th நீ பாதி முடிச்ச மாதிரி தரமாட்டேங்கிறாங்க. ஐயோ என்னடா இது, அப்போ நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. உங்க டாடி அப்படியே சரி பயப்படாத விடுன்னு சொல்லிட்டு அப்படி பேசி ஏதாவது கரெக்ட் பண்ணி, இல்லைங்க பொண்ணுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருக்க முடியல, ஸோ நாங்களும் வந்துட்டு வேற பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறோம், சடனாக வந்துட்டு பிஸ்னஸ்லாம் வேற பக்கம் சேஞ்ச் ஆகுறதுனால அவளை இங்கே விட்டுட்டு போக முடியாது, ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்கிறேன் அப்படின்னா இவ ரொம்ப சேட்டை பண்ணுவா, இவளை வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாதுங்க. ஸோ வீட்டில் இருந்தால் கொஞ்சம் மம்மி வந்து அடிச்சு கிடிச்சு ஏதாவது சமாளிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி பொய்யா சொல்லி உங்க டாடி சேர்ந்து நல்லா போய் பேசுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அப்பா நீயாடா இது தகப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவ்வளோ போய் பேசுறாரு. ஸோ அவ்வளோ போய் பேசி வந்து ஒரு வழியாக உங்களுக்கு அந்த டிசி எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ டிசி வாங்கியாச்சு, சரி இப்போ அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துனால அங்கே என்ன போய் பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு காருக்குள்ள உட்காந்துட்டு. நீங்க வந்துட்டு டாடி ஓகே அங்கே போய் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லவும், பைத்திய மாதிரி பேசுற, உங்க நல்லா பெற்றதுக்கு நான் பாரு எத்தனை போய் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்க மம்மியும் வந்துட்டு ஃபோன் பண்ணி என்னாச்சு டிசி கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. கொடுத்துட்டாங்க, இப்போ நான் அங்கே போய் எப்படி சேர்த்துன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசிட்டேன், என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்களோ, ஸோ என்னோட ஃப்ரெண்டு தான் அங்கே கரஸ்பாண்டாக இருக்காங்கன்னு உங்க மம்மி சொல்லவும் உங்க டாடிக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. அப்போ நான் அதாவது அப்போ நான் அங்கே போய் பேச தேவையில்லையான்னு கேட்குறாங்க. பொய் பேச தேவையில்லையாங்கிறது இல்லை, நான் சொல்கிற பொய் சொன்னால் போதுங்கிறாங்க. இது மறுபடியுமா, நீங்க உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களா, உண்மையே சொல்லலங்கிறாங்க. ஃப்ரெண்டா இருந்தாலும் அதில் கொண்டு போய் சேர்த்து சொன்னா யார் சேர்த்துவா, நான் வந்துட்டு ஏதோ சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்லி வச்சிருக்கேன்னு உங்க டாடி மம்மி கேட்கணும். அவங்க வந்துட்டு அதுவா, என் பொண்ணுக்கு வந்துட்டு அந்த ஸ்கூல்ல கொஞ்சம் கூட எதுவுமே செட் ஆகல, நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எஜுகேஷன் சரியில்லை அப்படி இப்படின்னு அப்படி சொல்றாங்க. அப்படி நான் சொன்னதுமே அந்த கரஸ்பாண்டன்ட்க்கு ஒரே ஹாப்பி, அதாவது என் ஃப்ரெண்டுக்கு செம ஹாப்பி. அதாவது ஊருக்குள்ள வந்துட்டு சியோலி அதான் நம்பர் 1 ஸ்கூல்னு சொல்றாங்க, ஆனா இவ்வளோ பெரிய ரிச் ஆகுறாங்க, இவங்களே வந்துட்டு நல்லா படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட குழந்தைய வந்து நம்மளோட ஸ்கூல்ல சேர்த்துறாங்க அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ பெரிய பெருமை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு நான் மைண்ட் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். சீக்கிரம் வந்து அட்மிஷன் போட்டுருங்க, அவங்க மனசு மாறத்துக்குள்ளன்னு சொல்றாங்க. ஸோ உங்க டாடி வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிட்டு போறாங்க. உங்களுக்கு செம ஹாப்பி. எல்லாரும் பாக்குறாங்க. என்ன பண்றது, என்னோட கர்மம், உன்னை போய் பெற்று தொலைச்சிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டாடி நல்லா பேசுற மாதிரி வந்துட்டு என்னடி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா உன்னை திட்டாம கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு. ஸோ செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த ஸ்கூலுக்கு உள்ள போயிட்டாங்க. நீங்க அங்க போனது உங்களுக்கு செம ஹாப்பி, அந்த யூனிஃபார்ம்லாம் பார்த்ததும் அச்சோ இந்த யூனிஃபார்ம் எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி டாடி சொல்றீங்க. ஆனா வெறும் யூனிஃபார்முக்காக இந்த மாதிரி ஸ்கூலே மாற்ற வைக்கிற பத்தியா, இந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, நல்லா வந்துட்டு ஒரு நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஒரு மாதிரி பேசிட்டே வராரு. நீங்க அப்பா கோச் கதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போறீங்க, கூட பின்னாடியே போறீங்க. அவ்வளோ அழகா இருக்கு ஸ்கூல், நல்லா செம சூப்பராக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதாவது எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் படித்த ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்கூலுக்கு மோசம்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் தான், அந்த யூனிஃபார்ம் அப்படி பார்க்குறப்ப வாய் தந்துட்டு பார்க்குறீங்க, எனக்கு அது சீக்கிரமாக கொடுப்பாங்களா யூனிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ கொண்டு போயிட்டு ஒரு வேலையாக அட்மிஷன் போட்டு அந்த அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. ஸோ நாளையிலேருந்து வந்தால் போதும் அப்படின்னு. அப்போ எனக்கு யூனிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அளவு கொடுத்துட்டு போமா, உனக்கு ஒரு 1 வீக்ல 2-3 டேஸ்க்குள்ளே கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இது 2-3 டேஸ் ஆகுமா, அது வரைக்கும் நான் இந்த யூனிஃபார்ம் இல்லாமல் எப்படி இருப்பேன், நான் வேணா கடையில் வெளியே வாங்கிக்குவா அப்படின்னு கேட்குறீங்க. கடையெல்லாம் வெளியே கிடைக்காது. ஸோ நாங்கள் வந்துட்டு இது கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் மாதிரி வந்துட்டு இந்த ட்ரெஸ்லாம் தைக்கிறவங்க கூட வச்சிருக்கோம். ஸோ இந்த யூனிஃபார்ம் அவங்க கிட்டேருந்து மட்டும் தான் நாங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வேறையா, அப்போ 4 நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அப்படின்னா தேய்ச்சி முடிச்சுட்டு சொல்லுங்க நான் ஸ்கூல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. அவங்களும் பாக்குறாங்க என்னடா இந்த பொண்ணு வந்த அன்னைக்கு எப்படி பண்ணுது அப்படின்னு. ஸோ உங்க டாடியும் இல்லைங்க, அவ வந்துட்டு யூனிஃபார்ம்லாம் தனியா ஒரு மாதிரி கலர் ட்ரெஸ்ல வந்தா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் டைம் வரல, அதனால சொல்றா. யூனிஃபார்ம் ரெடி ஆச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்புறமா அனுப்பின்னு சொல்றாரு. நீங்க வந்துட்டு வாடடி போகலாம் அப்படின்ட்டு வரீங்க. உங்க டாடி தலையை அடிச்சுட்டு வராரு. ஒரு நல்லா பெற்றதுக்கு எனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும், எல்லாம் நீ கேவலமா பாக்குறாங்க அப்படின்ட்டே வராரு.
நாங்களாம் ஸ்கூல் லீவ் தானே. ஸோ செம்ம ஆட்டம் போட்டுட்டு வீட்டில் அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு திரியிறீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு ஸ்கூல் போகிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அந்த மாதிரி இருக்கிறீங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 3 days கழிச்சு 4th days வந்து உங்கள் டேடி கால் வருது. ஸோ யூனிஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் வந்துட்டு சரி ஓகே நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது மதியம் வந்துட்டு வருவார் லஞ்சுக்கு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு யூனிஃபார்ம்லாம் வாங்குறாரு. ஸோ வாங்கிட்டு அப்படியே வரும்போது பார்க்குறாங்க ஒரு பையன். ஓகேவா, அவன் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் பிடிச்சி புள்ளி பண்ணிட்டு இருக்கான். ஸோ ரொம்பவே வந்துட்டு எப்படி நீ வந்து தப்பு கண்ணை போட்டு நீ வந்து அதை பண்ணி இதை பண்ணி சொல்லிட்டு இருக்கான். உங்க டேடிக்கே பயமா இருக்கு. ஐயோ இவளை வந்துட்டு இங்க கொண்டு வந்து விட போறேனே, இதே மாதிரி எல்லா பசங்களும் புள்ளி பண்ணா அவ என்ன பண்ணுவா அப்படின்னு யோசிக்கிறாரு. அது ஒரே செகண்ட் அந்த யோசனை. சேச்சே, அவ வந்துட்டு இவங்களை இந்த மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணாம இருந்தானா சரி, பாவம் இந்த பசங்களை அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து பாவம் நினைச்சிட்டு போறாரு. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு சேட் பண்ணுவீங்க. ஸோ சரி ஓகே அவகிட்ட இருந்து இவங்களை காப்பாத்து கடவுளே அப்படின்ட்டு வராரு. அந்த யூனிஃபார்ம் கொடுக்குறாரு. ஸோ யூனிஃபார்ம் பார்த்தது உங்களுக்கு செம்ம ஹாப்பி. என்ன பண்றீங்க அப்படின்னா அப்போ அதை போட்டுக்கிறீங்க, போட்டு பேக்கில் எடுத்து மாட்டிக்கிட்டு டேடி போலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஏய் என்ன லூசா நீ, நாளைக்கு போவியாமா அப்படிங்கிறாங்க. என்ன டாடி யூனிஃபார்ம் வந்ததும் ஸ்கூல் போகணும்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, நல்லா இருக்கா நல்லா இருக்கா, ஃபுல் மேக்கப்போட அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கே. உங்கள் மம்மிக்கும் பார்க்க க்யூட்டாக தான் இருக்குது. நீ வந்துட்டு யூனிஃபார்முக்காக போயும் ஸ்கூல் மாத்திரம்னு நினைச்சேன். ஆனால் இதில் அப்படியே டால் மாதிரி இருக்கிறடி என் செல்லம் அப்படின்ட்டு வந்து அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ தெரியுதா மம்மி, பார்த்தியா நான் டெய்லி டால் மாதிரியே போவேனா, எவ்வளோ அழகாக இருக்கல. ஆனால் அதுதான் இருக்கேன் சாமியார் மாதிரி, எப்போ பார்த்தாலும் சாமியார் மாதிரி வெளியே போனேன் அப்படின்னு நாய் துரத்துது. பூனைக்குட்டி கூட பார்த்து என்ன பயந்துக்குதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி சரி ஓகே ஓகே செல்லத்துக்கு வந்துட்டு இப்போ இது அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மம்மி பேசிட்டு இருக்கிறீங்க. உங்கள் டேடி ஐயோ கடவுளே இதுங்க ரெண்டையும் வச்சுட்டு நான் எப்படி தான் என் வாழ்க்கை வாட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ ஓகே நீங்களும் வந்துட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க டேடி வந்துட்டு அவசரப்படுறீங்க. ஸோ அவங்களும் சீக்கிரம் கொண்டு போயிட்டு சரி ஓகே மதியத்துக்கு மேலே ஸ்கூலில் விடலாம், ஆல்ரெடி 3 நாள் லீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டிலேருந்து கிளம்புறீங்க. ஸோ கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு கேட்டில் விடுறாரு. நீங்கள் வந்துட்டு டேடி நான் என்ன காலையில் நேரமாக வந்திருக்கேன்னா என்ன எங்கே விட்டு போகிறீங்க, நான் அப்படியே வந்திருக்கேன், எனக்கு வந்து உள்ள சொல்லி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இல்லை இது வேறையா அப்படின்ட்டு அப்படியே கார் உள்ளே விடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் ரிச் ஆக்குறாங்கல்ல. ஸோ அதனால கார் வந்துட்டு உள்ளே விடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு கட்டிப்பாங்க பெரிய ஸ்கூல் இல்லையா. அப்படி கார் வந்துட்டு உள்ளே விடுறாங்க. வாட்ச்மேன் திறந்துட்டு கேட்குறாங்க. ஸோ பாப்பாவை கிளாஸில் விடணும்னு சொல்லுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுறாங்க. நீங்களும் போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ உங்களோட கிளாஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதனால மேலே வந்துட்டு உங்களை போயிட்டு கேட்குறீங்க, ஒரு ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு கேட்குறீங்க. ஸோ உங்களோட கிளாஸ், அதுக்கப்புறம் உங்களோட புக்ஸ் அது மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கி பேக்கில் போட்டுட்டு நீங்களும் வந்துட்டு செம ஹாப்பியாக வந்துட்டு போகிறீங்க. உங்கள் டேடி வந்து எந்த கிளாஸ்ன்னு பார்த்து விட்டுட்டு போகிறாரு. அப்படியே விட்டுட்டு பார்க்குறாரு. அந்த கிளாஸில் அதாவது மதியம் வரும்போது ஒரு பையன் புள்ளி பண்ணியிருப்பார்ல எல்லாத்தையும் வச்சு, அந்த பையன் அந்த கிளாஸில் தான் இருக்கான். ஸோ அது தான் பார்த்துட்டு ஐயோ இவனா, இந்த தம்பி வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணுறான், ஆனால் இவன் அதை விட சேட்டை பண்ணுவாளே, கண்டிப்பாக இவன் இவகிட்ட மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை மட்டும் டே மட்டும் பார்த்துட்டு பாவமாக பார்த்துட்டு போறாரு. டே வந்து பார்க்குறாரு, ஏன் இந்த ஆள் வந்துட்டு என்ன ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. ஸோ நீங்களும் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறீங்க. யாரும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஆனால் நீங்களே வந்துட்டு ஹலோ ஸ்டூடெண்ட், நான் வந்துட்டு இங்கே புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் உங்களோட புது கிளாஸ்மேட் அப்படிங்கிற மாதிரி நீங்களே என்னென்னமோ பேசுறீங்க. எல்லாரும் வியர்டாக பார்க்குறாங்க. ஏன்னா புதுசாக வந்து எல்லாம் சைலண்டாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பாட்டுக்கு இந்த அளவுக்கு வாய் பேசவும் எல்லாரும் வியர்டாக பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஒரு பொண்ணு மட்டும் உங்களை மாதிரியே போல. ஸோ அவள் வந்துட்டு டே பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. என்ன பண்ணுற அப்படின்னா செம ஃபர்ஸ்ட் என்ஜோடி வந்து ஹேய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன மாதிரி பேசுகிறவா, நான் எப்படி ஒன்று உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டு போயிட்டு 2 பேர் நீங்கள் ஒரு டெஸ்கில் உட்காந்துக்கிறீங்க. டே மட்டும் இப்போ வேறு டெஸ்கில் உட்காந்துருக்காங்க. அவரும் பார்க்குறாரு திரும்பி, பாரு அவளுக்கு ஒரு ஆள் வந்து நம்மளை கழிச்சுட்டு போயிட்டா, இப்போ எனக்கு கம்பெனிக்கு யார் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே இந்த ஃபுல் டெஸ்க்கு நீ எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி படுத்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு உங்களோட வீட்டில் தான் ரொம்ப இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ வெளியே வந்துட்டு யாரும் உங்களை வந்துட்டு இது பண்ணாத வரைக்கும் நீங்கள் சமவாழ்த்தரமாக இருப்பீங்க. ஆனால் உங்களை ஏதாவது பயப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் பயந்துருவீங்க. ஒரு நாய்க்குட்டி கத்தினா கூட பயந்துருவீங்க. அது ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. அதனால தான் உங்கள் டேடி வந்துட்டு ரொம்ப போல்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. யாராவது மிரட்டினாங்க அப்படின்னா பயந்துருவீங்க. ஸோ இப்போ வந்துட்டு கிளாஸ் டீச்சர்லாம் வராங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிறீங்க. அவங்க கேட்குறாங்க புது ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்கவும் நீங்களும் இன்ட்ரோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறமா அவங்களும் கிளாஸில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் அந்த யூனிஃபார்ம் மேலேயே தான் இருக்காது. அதை அப்படியே தடவிட்டு பார்க்குறது, அது மாதிரி உங்களோட ட்ரெஸ் நீங்களே தடவி பார்த்துக்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்காது போட்டுங்காட்டிக்கும். ஸோ அது நான் க்யூட்டாக இருக்கே, யாராவது திரும்பி பார்க்குறீங்க, யாரும் உங்களை பார்க்க கிடையாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி பல கற்பனை கோட்டை கட்டிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு கிளாஸ்லாம் முடியுது. ஸோ கிளாஸ் முடிஞ்சது சரி ஓகே. அந்த ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது உங்களுக்கு புது ஃப்ரெண்டு இருக்கால கிட்ட, ஹேய் சாரா நம்ம வந்துட்டு கேன்டீன் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஹேய் நானும் அத்தண்ணி நினைச்சமா போகலாம் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு உங்களோட பெஞ்சு முன்னாடி ஒரு கை வந்து இப்படி ஸ்டாப் பண்ணுதுங்களா, யார் அதுன்னு அப்படின்னு நீங்கள் மேலே திரும்பி பார்க்குறீங்க. டே தான் ஒரு மாதிரி வியர்டா, எப்படி சொல்றது, ஒரு மாதிரி உங்களுக்கு குறுக்குன்னு பார்த்துட்டு நிற்கிறாரா. நீங்கள் வந்துட்டு யார் நீ ஏன் என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரா. நீங்களும் வந்துட்டு என் பேர் மயன், ஏன் கேட்குற அப்படின்னு கேட்கவும், அப்புறம்
உன் பேர் சொல்லி கூப்பிடாம வேறன்னு சொல்லி கூப்பிடுது, அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடு, அவங்க வந்துட்டு கேன்டீன் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? வந்துட்டு கேன்டீன் போகணுமா? நீ ஃபஸ்ட்டு இன்னைக்கு தானே வந்திருக்க, அதுக்குள்ளே கேன்டீனு அவ்வளோ சோத்து வெறி பிடிச்சிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. சோத்து வெறி நல்லா பேசாத, நான் நல்லா கொஞ்சோண்டு சாப்பிடுவேன், அவ்வளோ எனக்கு பசிக்குது, நான் மதியம் ஸ்கூல் வர இன்ட்ரெஸ்ட்டில் சாப்பிடாம வந்துட்டு அப்படின்னு பாவமாக சொல்கிறீங்களா? அவர் வந்துட்டு மிரட்டுற மாதிரியே தான் பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு ஏன் நீ மிரட்டுற மாதிரியே பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே, நீ கேன்டீன் தானே போகிற, உனக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், நீ சீக்கிரமாக கேன்டீன் போயிட்டு இந்த திங்ஸ், அதாவது அவர் நிறைய வந்துட்டு சொல்கிறாரு, ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் ஏதோ பப்ஸ், இந்த மாதிரி நிறைய வச்சு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் இங்கே இருக்குமா, நான் நல்லா சாப்பிடுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்கவும், சொல்கிறாங்க அப்படின்ட்டு தலையிலே ஒரு அடி கொடுக்குறாரு. நீங்கள் என்ன அடிக்க வேலை செய்கிற அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன இதெல்லாம் வாங்கிட்டு எனக்கு கொண்டு வந்து தரணும், ஓகேவா? உனக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் டைம் பார்க்குறீங்க. ஆல்ரெடி நான் பிரேக் ஆக முடியறதுக்கு வந்துட்டு, அதாவது கொஞ்சம் இந்த பிரேக் வந்து கொஞ்சம் லேட்டான ஒரு 20 மினிட்ஸில் 5 நிமிஷம் ஆல்ரெடி இங்கேயே பேசியாச்சு. இன்னும் 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் போய் வாங்கிட்டு வந்து இவனுக்கு கொடுத்துட்டு திரும்ப நான் இப்போ போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுது. சரி ஓகே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கூப்பிட்டு ஓடுறீங்க. ஸோ அவ்வளோ பார்க்குறா, என்ன நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்குற அப்படின்னு. ஆமாம், என்ன மிரட்டுற, எனக்கு பயமா இருக்கு, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பார்க்குறீங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கு. ஐயோ அப்படின்ட்டு அடிச்சு பிடிச்சி சந்துக்குள்ள குட்டியாக தானே இருப்பீங்க. ஸோ சந்துக்குள்ள பூந்து போய் வாங்கிட்டு வரீங்க. சாராவே பேன் பார்க்குறா. சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. நம்ம வந்துட்டு குட்டியாக இருந்தாலும் வச்சுக்குவேன், சந்துக்குள்ளெல்லாம் பூந்து ஓடி போயிட்டு சீக்கிரமாக அந்த மாதிரி கூட்டமாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடலாம், ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு திரும்ப ஓடுறீங்க. ஸோ நீங்கள் ஓடி போயிட்டு டேக்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப ஓட பார்க்குறீங்க. எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லவும், இல்லை உனக்கு வாங்கி கொடுத்தல, இப்போது நான் போய் நான் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லவும், உன்னெல்லாம் இப்போ யார் போய் சாப்பிட்டு சொன்னா, இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்கள் கண்ணு மாடி அத்தனை வச்சு சாப்பிடுறாரு. சாராவுக்கும் டெம்ட் ஆகுது, உங்களுக்கு டெம்ட் ஆகுது. ப்ளீஸ் கொஞ்சமாவது கூட இல்லைன்னா எங்களை விடுன்னு சொல்கிறீங்க 2 பேரும். ஆனால் வந்துட்டு உங்களெல்லாம் விட முடியாது, நீங்கள் வேணா நாளைக்கு வாங்கி சாப்பிடுங்க, ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது, டெய்லியும் மொக்கையாக தான் செய்வாங்க, இன்னைக்கு என்னமோ நீ வாங்கிட்டு வந்தங்காட்டி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாரு. இருக்குண்டா இருக்கும், உனக்கு ஏன் இருக்காது, எல்லாம் நான் காசுப்பட்டு வாங்கிட்டு வந்தேன்ல, அது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட தெரியுமான்னு புலம்பிட்டே இருக்கிறீங்க, என்ன வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே, டெய்லி இனிமேல் உனக்கு இதான் வேலை, பிரேக் அவர் விட்டாங்கன்னு வச்சுக்குவேன், கண்ணை மூடி வைக்கிறதுக்குள்ள, அதாவது இன்னைக்கு கொடுக்குற 5 நிமிஷம் டைம் கொடுத்தேன், ஆனால் நாளையிலேருந்து 2 நிமிஷம் தான், நீ ஓடி போய் வாங்கிட்டு ஓடி வந்து என்கிட்ட கொடுத்துட்றேன், ஓகேவா? அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா 2 நிமிஷத்துக்குள்ள வேலை முடிச்சிட்டீங்கன்னா நீ போயிட்டு கேண்டீன்லாம் சாப்பிடலாம், இல்லைனா உன்னை நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ யாரா என்ன அலோவ் பண்ணுறதுக்கு, ஐயோ மொதல் நாளே இப்படி ஆகுது அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ டேபிள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. எனக்கும் வேணும் வேணும்னு தோணுது. அப்படியே பெல்லும் அடிச்சிடுறாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேவே சேட் ஆயிடுச்சு. என்னடா இது பசிக்குது, ஒரு மாதிரி வயிலக்கையாமையான்னு கத்துது சாரா அப்படிங்கிறீங்க. சாரா வந்துட்டு உனக்கு மட்டுமா, எனக்கும் தான் கத்துது, உங்க கூட வந்ததுக்கு நான் கம்முன்னு அங்கேயே நின்று இருந்திருக்கலாம், நான் வாங்கிட்டு அது வந்திருப்பேன், அப்புறம் நம்ம சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் இப்போ இதெல்லாம் விவரமா சொல்லு, அதை நீ முதல்ல செஞ்சுருக்கலாம்ல, இவனை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ சாரா வந்துட்டு இவன் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி யாரையும் கேட்க மாட்டான், இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி கேட்குறான், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு அவள் ஏதோ யோசிச்சு பேசிட்டு இருக்கா. ஸோ நீங்களும் நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருடி அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பேசுறதுக்கு எனக்கு என்ன, என் வாயில் ஸ்பீக்கராக வச்சிருக்கேன், ஏன்னா நான் 2x ஸ்பீடில் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. என்ன நீ ஏதாவது பேசிட்டே இருக்க, வாய் முடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் பேசிட்டே இருக்கிறீங்க. டேவும் பார்த்துட்டே தான் இருக்காரு. ஸோ அப்படியே கிளாஸ்லாம் முடிஞ்சது, விளையாடிச்சாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. நீங்களும் செம ஃபாஸ்ட்டாக பசி தாங்க முடியல. ஸோ செம ஃபாஸ்ட்டாக அந்த கேன்டீனுக்கு தான் ஓடுறீங்க. டேவும் பின்னாடியே தான் வராரு, என்னதான் பண்ணுற அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ கேன்டீனுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அக்கா ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்க. என்னம்மா இந்த டைம் யாரும் வரமாட்டாங்களே, நாங்கள் எதுவும் வச்சிருக்கல, ஸ்டாஃப் மட்டும் தான் வருவாங்க, ஸோ டீ காஃபி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லவும், டீ காஃபி அக்கா ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்கவும், ஸ்நாக்ஸா அப்படின்னு தேடுறாங்க. ஸோ ஒரே ஒரு பப்ஸ் தான் இருக்குது. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா அது இருக்குல்ல, அது எனக்கு கொடுத்துங்க அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அதுக்கே இப்படி கெஞ்சது, செம பசியோ அப்படின்னு கேட்குறாங்க. செம்ம பசிக்கா அப்படின்னு, காலையிலேருந்து நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லவும், அச்சோ எப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்துட்டு ஏதாவது ரெடி கூட பண்ணி வச்சிருக்கலாம், சரி பரவாயில்ல நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அதை அப்படியே வாங்கலான்னு போகிறீங்க. ஸோ கண்ணாடியில், அதாவது கிளாஸ் இருக்குல்ல, ஸோ எல்லாமே கண்ணாடி தான், அந்த செவர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கிட்ட எல்லாமே கண்ணாடி கிளாஸ் தான் வச்சுருக்காங்களா, அதில் வரது பார்த்துட்டீங்க. ஐயோ இவனா அப்படின்ட்டு என்ன பண்ணீங்கன்னா குடுன்னு ஓடி போயிட்டு அந்த கேன்டீன் ஃபுல்லாக, அதாவது உள்ள கவுண்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே பூந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ அதுக்குள்ளேயே உள்ளே பூந்துட்டு அங்கேருந்து வரத்துக்குள்ளே அந்த பப்ஸ் எடுத்து நீங்கள் செம ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அந்த அக்கா என்னடா பண்ணுறான்னு பார்க்குறாங்க. அக்கா காசு கொடுத்துட்றக்கா கொஞ்சம் இருக்கா அப்படின்ட்டு செம ஃபஸ்ட்டு அதுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாய் கூட ஒழுங்காக தடைக்கல, அப்படியே காசு கொடுத்துட்டு எந்திரிச்சு வெளியே ஓடி வரீங்க. ஸோ வந்துட்டு பிடிச்சிடுறாருங்கள. நீங்கள் இப்போ எதுக்கு என்ன பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை நீ என்ன பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்குறாரா. நீங்களும் வந்துட்டு அதுவா, நான் தண்ணி ரொம்ப தாகமாக இருந்துச்சு அதான் குடித்தேன் அப்படின்னு சொல்லவும், தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் வரணுமே எனக்கு கேன்டீன் வரைக்கும், அங்கேயே கிளாஸில் இருந்துச்சுல்ல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என்னோட வாட்டர் பாட்டில் தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அதை எடுத்து பார்க்குறாரு. இல்லை நீ போய் பேசிட்டு இருக்கிற, ஃபஸ்ட் டேவே போய் பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்ட்டு கேட்குறீங்க.
ஸோ டேவ் வந்துட்டு அது சரி உண்மையை சொல்லு என்ன பண்ண எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கவும் அவருக்கு நல்லா தெரியுது உங்கள் வாயிலெல்லாம் ஒட்டியிருக்கு. ஸோ நீங்களாம் சொல்லிட்டுன்னு பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அதுவா ஒரு தண்ணி குடிக்க தான்ப்பா வந்தேன், என் தண்ணியில் ஏதோ ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால உள்ள வந்து தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே தண்ணி குடிக்க வந்த அப்படின்ட்டு அப்படியே உங்க லிப் கிட்ட கை கொண்டு வராரு. உங்களுக்கு பயமாக்கு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறீங்க. அடிச்சு பயமுட அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து ஓ அப்படின்னு அமைதியாக நின்றுக்கிட்டீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு அந்த வாயிலெல்லாம் ஒட்டி இருக்கும்ல, ஸோ அந்த பப்ஸோட அந்த இதெல்லாம் இருக்குல்ல கொஞ்சம் ஸ்க்ரன்ச்சி மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்படியே இப்படி காட்டுறாரு. பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. குப்பை பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. எது தண்ணியில குப்பை இருக்குமா என்ன? அதுவும் இங்கே என்ன தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஹைஜீன் இல்லாமல் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்கவும் அந்த கேன்டீனில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு கேட்டுச்சு. என்னப்பா ஹைஜீன் பற்றி எல்லாம் பேசுகிறா, இங்கே தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு வாட்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அது சரி ஓகே எனக்கு தெரியும், ஆனால் இவளுக்கு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களே பார்க்குறாரு. நீங்கள் திட்டுன்னு முழிக்கிறீங்க, வாயெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு துடைக்கிறீங்க. ஸோ டேக்கு உங்களை பார்க்க சிரிப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு அப்படியே ஏதாவது உங்களை வந்துட்டு சீண்டி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ உங்களை அப்படியே மாதிரி ஏதாவது அண்ணாய் பண்ணிகிட்டே இருந்தால் நீங்கள் வந்துட்டு க்யூட் ஏதாவது பண்ணுறீங்களா, அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அதனால வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகல டைமுக்கு அப்படின்னா என் அப்பா இங்கே வந்துடுவாங்க, அப்புறம் பயங்கரமாக பிரச்சனையாக என்னோட வீடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஓ அப்படி வேறு இருக்கா ஒன்று, சரி ஓகேவா 2 பேர் போகலாம் அப்படிங்கிறாரு. நீ எதுக்கு வர அப்படின்னு கேட்குறீங்க. உன் வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் அப்படியே வெளில போகிறேன்ல, ஸோ சைக்கிள் எடுக்க போவீங்களா 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் ஓய்யோ இவனா அப்படின்ட்டு அப்படியே வரீங்க. ஸோ நீங்களும் வந்து சரி ஓகே வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. டே வந்துட்டு எதுக்கு இப்படி ஓடுறேன்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஓடுறேண்ணா நான் இப்படி தான் நடப்பேன் அப்படிங்கிறீங்க. இது ரேஸ் எனக்கு ஏதாவது ரேஸ் வச்சுருக்காங்களா என்ன உனக்கு எனக்கும், ஒழுங்கா மெதுவாக நடந்துவா அப்படிங்கிறாரு. நீங்களும் மெதுவான்னு சொந்து ஒவ்வொரு இட்டாக வைக்கிறீங்க. இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிற ஆமை மாதிரி அப்படின்னு கேட்கும். என்ன நீ ஃபாஸ்ட்டாக நடந்தால் ரேஸ்க்கு போகிறேன்னு கேட்குறீங்க, ஸ்லோவாக நடந்தால் ஆமையான்னு கேட்குறீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால டே வந்துட்டு என்ன நீ என்ன ஏதாவது பேசிட்டே இருக்கிற வளவலன்னு எனக்கு காதெல்லாம் வலிக்குது ரத்தம் வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி போய் தோலை அப்படின்ட்டு உங்களை அப்படியே போய் தள்ளி விட்டுறா. நீங்கள் பொதுன்னு போய் விழுந்துறீங்க. ஸோ ஒரு ஸ்டூல் அது எப்படி சொல்கிறது, ஸ்கூல்லலாம் அந்த பெஞ்ச் போட்டிருப்பாங்களா வெளில உட்காந்து படிக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி பொதுன்னு போய் அங்கேயே விழுந்துறீங்க. விழுந்துட்டு பாறை எப்படி தள்ளி விட்டு போறான், இவங்கெல்லாம் கல்லிஞ்சிக்காரனாக்குறா, ஐயோ ஐயோ சாமி கெட்ட பையன் இப்படி ஏதோ குழம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு அப்படி செஞ்சுட்டு போயிடுறாரு. போயிட்டு சைக்கிளெல்லாம் எடுத்துட்டு அவர் அந்த பக்கம் சைக்கிள் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அங்கேருந்து எழுந்திருக்கிறீங்க. இவன் போக வரைக்கும் நம்ம போகக்கூடாதுன்னே உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே போனதுக்கு அப்புறமா மெதுவாக எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தட்டி விட்டு குப்பை இருந்திருக்கல, ஸோ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் தட்டி விட்டு அப்படியே போயிட்டு உங்களோட சைக்கிளை நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருங்க. ஸோ வீட்டுக்கு போய் உங்களுக்கு செம்ம டென்ஷன். வீட்டுக்கு போயிட்டு பேக் தூக்கி பொத்துன்னு அப்படியே ஹாலில் எறிகிறீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு இது நீ தானே அந்த ஸ்கூலுக்கு போன, என்ன வரும்போது இப்படி தூக்கி எறிகிறா, என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சிருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பைத்தியம் எனக்கு பிடிக்கல, அங்கதான் இருக்குது, ஐயோ யூனிஃபார்ம் நல்லா இருக்குதுன்னு அங்கே போனா அங்கே இருக்கிறதெல்லாம் பைத்தியமா இருக்குதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உன் அளவுக்கு யாரும் பைத்தியமா இருக்க முடியாதுன்னு உங்க டேடி வந்து சொல்றாங்க. ஏடா இங்கே இருக்கீங்க, அப்பா இங்கே பாருங்க, அப்பா அங்கே ஒருத்தர் இருக்காப்பா என் கிளாஸ்ல என்னை பற்றி டார்ச்சர் பண்றாப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாங்கள் காலையில் இங்கேயும் சாப்பிடல, மதியமும் இங்கே சாப்பிடல, அங்கே போயிட்டு கேன்டீன்லாவது சாப்பிடலாம்னு நினச்சிட்டு போனா அவன் ஏதோ என்னை வந்துட்டு பிடிச்சி புள்ளி பண்றான். எனக்கு வாங்கின எல்லா திங்ஸும் அவனுக்கு வாங்கிட்டு வர சொல்றான், எல்லாமே அவனே சாப்பிட்டேன் என் கண்ணு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க. உங்க டேடிக்கு சிரிப்பா வருது. நீங்க இந்த மாதிரி கியூட்டா புலம்பிட்டே இருக்கும், அவரு வந்து நம்ம கியூட்டா சிரிச்சிட்டே இருக்காரு. என்னப்பா சிரிக்கிற நீ, இதுக்கு நீ கோவப்படணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்களோட டேடி வந்துட்டு அப்படி இல்லை, இந்த கர்மா இஸ் பூமரேங்னு சொல்கிறாங்களே, பரவாயில்ல அது உங்கள் விஷயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது போல் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும் உங்கள் மம்மி வந்துட்டு ஆமாங்க இவன் விஷயத்தில் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, சீக்கிரம் நடக்குது, என்ன போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்துட்டு ஒரு பொண்ணுங்கிற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஃப்ரெண்டெல்லாம் கீழே பண்ணுவாங்களா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இருங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க நீங்கள் கேட்குறீங்க. ஓ அப்படியா மேடம், நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களோட பழைய ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுவீங்க டெய்லியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே யோசிக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெய்லியும் வந்துட்டு கேன்டீனுக்கு போகவே மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு செம்மையாக பசிக்கும். ஸோ என்ன பண்ணுவீங்க, டெய்லியும் அங்கே இருக்கிற யாரையாவது அதாவது ஏமாந்த மாதிரி இருப்பாங்க, ஸோ பாமாக்கிற பிள்ளைங்களை பிடிச்சிட்டு அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மிரட்டுவீங்க. அதுவும் இல்லாமல் காலையில் நேரமாக இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுவீங்க. நேரமாக போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி புள்ளி பண்ணிகிட்டே இருப்பீங்க. வீட்டில் வந்துட்டு எந்நேரம் கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது. உங்கள் மம்மிக்கு கால் வந்துட்டு இன்னைக்கு உங்கள் பொண்ணு அதை பண்ணா, உங்கள் டேடி கிட்ட கால் பண்ணி இதை பண்ணா அப்படி இப்படின்னு 2 பேரும் இந்த ஸ்கூல்லேருந்து வர கால் அட்டன் பண்ணி டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் டெய்லி சேட்டை பண்ணீங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை, அங்கே வந்துட்டு படித்த 10 வருஷமும் இதே பிரச்சனை தான். அதனால வந்து அவங்களும் வந்துட்டு நீ பண்ணதுக்கெல்லாம் இப்போ உனக்கு மொத்தமாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு ஷாக்கு, பெத்த தாயாடி நீ, பெத்த தகப்பனாடா நீ அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. அவங்க வந்துட்டு ஆமாம் பட்டு இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் மனித பிறவி அப்படின்ட்டு போகிறாங்க. ஓ அப்போ நானும் என்ன மிருகமா அப்படின்னு கேட்குறீங்க. யாருக்கு தெரியும் அப்படின்னு உங்கள் மம்மி சிரிக்கிறாங்க. ஐயோ கடவுளே எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இது என்ன வீடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
ஓகே இன்னைக்கு வந்துட்டு சீக்கிரமாக போகலாம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதுதான் நமக்கு மார்னிங் போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. நிறையா ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க? ஓகே நம்ம சீக்கிரமாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிறனால ஒரே ஒரே உங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங். வந்துட்டு நீங்கள் மறந்துட்டீங்க நேற்று நடந்த எல்லாத்தையும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எழுந்திரிச்சு அப்படியே செம ஹாப்பியாக ஜாலியாக கிளம்பிட்டு சீக்கிரமாக டாடி வந்துட்டு சாப்பிட்ருக்காரு. அவருக்கு ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போயிடுவார். அதனால சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் அவர் சாப்பிட்டு இருக்கப்போ கிளம்பி வந்துட்டீங்க. ஸோ மம்மி எனக்கு 2 டிஃபன் பாக்ஸ் போட்டு கொடு அப்படின்னு கேட்கவும் உங்கள் டாடி எது அந்த பையனுக்கு ஒன்றான்னு கேட்குறாங்க. கொடுப்பாங்க அந்த பையனுக்கு. இது எனக்கே தான். இப்போ நான் காலையில் இங்கே சாப்பிட முடியாதுல்ல, நான் காரில் வேறு ஒன்று சாப்பிட்டுக்கேன், மதியம் ஒன்று சாப்பிட்டுக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, காலைல வரும்போது சாப்பிட ஓகே, நான் மதியம் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. யாப்பா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கண்டா, நீயும் ஸ்கூலில் எல்லாத்துக்கிட்டையும் பிடிங்கி சாப்பிடுவல்ல, அந்த மாதிரி அந்த பையன் உங்கள்கிட்ட பிடிங்கி சாப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்துட்டு டே மேலே கோவமே இல்லை. அவர் வந்துட்டு செம ஹாப்பியாக செம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் படுற கஷ்டத்தை எல்லாம். ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ நீ எனக்கு அப்பனா அவனுக்கு அப்பனா அப்படின்னு கேட்கவும் என்ன மாதிரி அதை குறையுதுங்கிறாரு. ஆமாம், நீ இந்த மாதிரி கிராக் மாதிரி பேசுனா இதுக்கு மேலே மாதிரி அதை குறையுண்டா அப்பா அப்படிங்கிறீங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படி நடந்து போ அப்படின்னு சொல்லவும், அப்பா என் சைக்கிள் பஞ்சர் நேற்றே சொன்னேன்லப்பா, நேற்று கொண்டு முள்ளில் விட்டுப்பா, என் சைக்கிள் கடையில் கொடுத்துருக்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நேற்றே வந்துட்டு நடந்தா வந்திருப்பீங்க பாதி தூரம், சைக்கிளில் பஞ்சர் ஆகிருக்கும். அதனால அப்போ கொண்டு போய் விட்டுருப்பா, நான் ஈவினிங் வரும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லவும், சரி வந்து தொலை அப்படிங்கிறாரு. உங்கள் டேடி வந்து காருக்குள்ளே ஏறதுக்குள்ளே நீங்கள் காருக்குள்ளே ஏறியாச்சு, பாதி சாப்பாடு காலி ஆயிடுச்சு. அவர் வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு, உங்கள் டிஃபன் பாக்ஸ் காலி. நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, டிஃபன்லாம் மூடி வைக்கிறீங்க. உங்கள் டேடி வந்துட்டு ஏன் இப்பப்பா சாப்பிடலையா அடித்தாங்க அப்படிங்கிறோம். சாப்பிடலையாவா, இவ்வளோதான் உங்கள் பொண்டாட்டி போட்டு கொடுத்தா பாருன்னு காட்டுறீங்க. அதில் சாடையில் ஒரு பருக்கு இல்லாமல் ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்க. அடப்பாவி, இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ் உனக்கு இவ்வளோதானா, தின்னே என் சொத்தை அழிச்சிருவியாட்டு இருக்குது. உனக்கு முதல்ல சீக்கிரம் யாரையா பிடிச்சி கலை பண்ணி வைக்கணும். ஆனால் அவன் கோடீஸ்வரனா இருந்தால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும், இல்லைனா அவன் பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லைப்பா எனக்கு புரியல, காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், இல்லை நேற்றுலேருந்து நானும் பார்க்குறேன், நீ வந்துட்டு எனக்கு அப்பா மாதிரியே பேச மாட்டேங்கிற. ஐயோ கடவுளே, நான் ஏன் தான் இங்கே பிறந்தனோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டே இருக்கிறீங்க. அவங்க சிரிச்சுட்டே சரி ஓகே, பத்திலனா அந்த சாப்பாடே எடுத்து சாப்பிட்டுக்கோ, நான் மதியம் சாப்பாடு லஞ்ச் அனுப்பி வைக்க சொல்கிறேன் அம்மாவை அப்படின்னு சொல்கிறாரு. அச்சோ நீ தான் என் அப்பா அப்படின்னு அப்படியே மாற்றி பேசுகிறீங்க. ஆமாம், உனக்கு ஏதாவது தேவைன்னா நான் உனக்கு அப்பா, இல்லைன்னா நான் வந்துட்டு உனக்கு அப்பனான்னு உனக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வேலைப்பா, அது அப்பப்பா எனக்கு அப்படிதான், எனக்கு வந்துட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஸோ 5 நிமிஷம் தான் அந்த சாப்பாடு காலி ஆயிடுது. ஸோ 2 டிஃபனும் பெருசாக தான் இருக்குது, 2 காலி பண்ணிட்டீங்க. உங்கள் டேடியும் பார்க்குறாரு. ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, குழந்தைங்க நல்லா சாப்பிட்டா பேரண்ட்ஸ்க்கு ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்காரு. வேறு ஏதாவது வேணுமா வாங்கி தட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், அச்சோ உங்க கூட வந்து இவ்வளோ நிறையா விஷயம் நடக்கும் போலையே, அப்படியே கூட வந்துடுவா அப்படின்னு யோசிக்கிறீங்க. என்ன யோசிக்கிறேன்னு கேட்குறாரு. இல்லைப்பா அவங்க கூட வந்தால் இது மாதிரி நிறைய வாங்கி தருவேன் போலையே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஒரு நாள் அப்படிங்கிறனால தான், டெய்லியெல்லாம் என்னால் வந்துட்டு உன்னை கூப்பிட்டு வர முடியாது. ஸோ நீ பார்த்துக்கும் வேலையை பார்த்துட்டு சைக்கிளில் போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் தான் 2 கார் இருக்குதே, இந்த அம்மாவுக்கு ஓட்ட தெரிஞ்சால் கூட கூப்பிட்டு போவா, ஆனால் அவளும் வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஸோ அம்மா அப்பா வந்துட்டு இந்த மாதிரி அப்பப்போ உங்களுக்கு கோவம் வரும், இல்லை ரொம்ப பாசமாக இருக்குது அப்படின்னா வடிப்படி வடப்படன்னு பேசிக்குவீங்க. ஸோ அவங்களும் அது மாதிரி தான். ஸோ ரொம்பவே ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி தான். ஸோ ஒரு ஷாப்பில் நிறுத்தி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் டேடி வந்துட்டு அப்படியே அழகாக பார்த்துட்டு இருக்காங்க, ரசிச்சுட்டே பார்த்துருக்காங்க, செலவுன்னு இல்லாமல் ஜாலியாக பார்த்துருக்காங்க. நீங்களும் அது வேணும் இது வேணும் அவ்வளோ எக்ஸைட்டிங் ஆகிட்டு வாங்குறீங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி முடிச்சு பில்லெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பேக்கில் அழகாக போட்டு நல்லா ஜிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் பேக்கில் புக்கை விட இப்போதைக்கு தீனி தான் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா புக்ஸ் எல்லாம் உங்களோட லாக்கரில் வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக பேக் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு செம ஹாப்பியாக டேடி போகலாம் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கொண்டு போய் உங்களோட ஸ்கூலில் விட்டுட்டு இன்னைக்கு உள்ள வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இன்னைக்கு நான் சீக்கிரமாக வந்துட்டேன்ல, அதனால நீங்கள் வர வேணாம், நான் அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஜாலியாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வந்துட்டு ஸ்கூல் போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா காலையில் நேரமாக போகிறீங்களா, அப்படியே வெளியே நின்றுட்டு அந்த ஸ்கூலெல்லாம் பார்க்குறீங்க, அந்த போர்டெலாம் பார்க்குறீங்க, இது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா அப்படியே அழகாக நோட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக கைகாலாம் வீசிட்டு அப்படியே கை வீசிட்டு நடந்துட்டு இருக்கீங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ சடனாக வந்துட்டு உங்கள் பின்னாடி காலை இருக்குல்ல, ஷர்ட் காலில் வந்து பிடிச்சி அதை இழுக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறீங்க, டேதான் ஐயோ நீயாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன நானாடா, நான் நீதான் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஷோல்டர் மேலே கைப்பட்டு நடக்கிறாரு. நீ பாரு, இன்னைக்கு எதுக்கு கொஞ்சம் என்ன டார்ச்சர் பண்ணுற, நான் தான் வந்துட்டு நேற்று உனக்கு நீ சொன்னதெல்லாம் செஞ்சல, இன்னைக்கு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நான் உன்னை எதுவும் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, பட் நீ இப்படி கேட்கவும் உனக்கு ஏதாவது நீ இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா உன்னை இன்னைக்கு ரேகிங் பண்ணும் வா அப்படின்னு சொல்கிறாரு. எதை ரேகிங் பண்ணுமா, ஏண்டா நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற கூப்பிட்டு ரேகிங் பண்ணணும்னு கூப்பிட்டு போகிற நீ மட்டும்தான்டா அப்படிங்கிறீங்க. ஐயா கொஞ்சம் ஸ்பெஷல், சரிவா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. அப்படி அவர் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போக 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பீங்களா, ஆக்சுவலாக உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு நடந்திருப்பாரு. அப்படியே கை லைட்டாக வலிக்கி வந்துட்டு உங்களோட பேக் மேலே விழுந்திருக்கும் பின்னாடி. ஆனால் ஒரு மாதிரி சரசரன்னு சவுண்டு கேட்கும்ல. ஸோ புக்கு சவுண்டு வேறு மாதிரி இருக்கும், பட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல சவுண்டு வேறு மாதிரி கேட்கும். இல்லை பேக்கில் என்ன ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ இது தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் பிடிக்குவானே அப்படின்ட்டு. அது வந்துட்டு
ஒன்றும் இல்லை, 2 3 கவர் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு வேளை சைக்கிளில் போகிறப்போ புக்கெல்லாம் நினச்சிருக்கூடாது, அதெல்லாம் மழை வந்துச்சுன்னா அதனால கவர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக வந்துடுறாரு. ஆனால் கிளாஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பேக்கை வைக்கவும் பேக் நல்லா பெருசாக இருக்குல்ல, ஏன் நீ புக்கெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, எல்லாம் லாக்கரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த கவரு? ஏங்க நீ ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் புக்கு வச்சுட்டு கொஞ்சம் புக்கு எடுத்து பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்பவே இல்லை டே வந்துட்டு நம்பவே இல்லை. ஓகே எனக்கு தெரியாது, அந்த பேக் கொடுன்னு பிடுங்குறாரு, நீங்களும் வந்துட்டு கொடுக்கவே மாட்டேங்க. ஸோ 2 பேரும் அந்த பேக்கை பிடிச்சிட்டு இப்படியே அப்படியே இழுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இழுக்க இழுக்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டைமில் வந்துட்டு அந்த ஜிப் வந்து பிஞ்சே போயிடுது. ஸோ அந்த ஜிப்பு கிட்ட பிடிச்சி எடுத்துருப்பீங்க. ஸோ ஜிப் அப்படியே கலந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு கொட்டுது. அடிப்பாவே என்னடி, ஒரு சின்ன பேக்கரியே வந்துட்டு மினி பேக்கரியே பேக்கில் வச்சிருக்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியெல்லாம் சொல்லாத, இது வந்துட்டு நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனுக்குன்னு சொன்னால் விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி சொல்கிறீங்க. எது எனக்கா, நான் கேட்கவே இல்லையே உண்டு அப்படிங்கிறாரு. இல்லை நீ வந்துட்டு பேக்கரி சாரிங்க கேன்டீன் போக சொல்லுவீங்கல்ல, அதனால தான் நீ கேன்டீன் போக சொல்லி நான் வந்துட்டு டைமுக்கு போய் வாங்கிட்டு வர முடியலன்னா உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, நீ வேறு என்ன ஏதாவது சொல்லுவேன், அதனால தான் நான் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, எனக்கு இது வசதியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. உங்களுக்கு ஷாக்கு, ஐயோ எடுக்க மாட்டான்னு நினச்சி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. சரி எனக்கு கொஞ்சோண்டு கொடுக்குறியா, நான் உனக்கு ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்லவும், நான் ஏன் உனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிக்குவாங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிக்குவாங்க தெரியும், ஆனால் நம்ம ஏன் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. யார் சொன்னா ஃப்ரெண்ட்ஸு, நீ எப்போ எனக்கு ஃப்ரெண்டான அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அடப்பாவி, அப்போ நான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா, அப்போ எனக்கு இங்கே யாரும் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சேடாக மூஞ்சி வச்சுக்கிட்டீங்களா. ஸோ அதனால் ஓ சரி சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காத, நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், நம்ம இனிமேல் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ இனிமேல் நீ என்னை புள்ளி பண்ண மாட்டேல அப்படின்னு சொல்லவும், அச்சோ உனக்கு தெரியாதா, ஃப்ரெண்டு தான் நிறைய புள்ளி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாரு. இதே என்னப்பா புதுசாக இருக்குது, காப்பாற்றுவாங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லவும், இல்லை இந்த ஸ்கூலில் கொஞ்சம் எல்லாம் அப்படியே அப் அண்ட் டவுனாக இருக்கும், எனிமியெல்லாம் காப்பாற்றிக்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புள்ளி பண்ணிக்குவாங்க தெரியுமா அப்படிங்கிறாரு. இது என்னடா புது கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே இங்கே புதுசு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் இப்போங்கடா கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லவும், உன்னை நான் ரேக்கிங் பண்ணும் அப்படிங்கிறாரு. எது ரேக்கிங் பண்ணணும்னு கிளாஸ்லேருந்து கூப்பிட்டு போகிறேன், என்னடா நீ அப்படிங்கிற கேட்குறீங்க. ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு இழுத்துட்டு போகிறாரு. என்ன நீ இப்படியாவது இழுத்துட்டு போகிற, நானே வரேன் மெதுவாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ தான் செம ஃபாஸ்ட்டாக நடப்பேன் ரேஸில் போகிற மாதிரி, அப்புறம் இப்போ மட்டும் ஸ்லோ அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, அது நான் வீட்டுக்கு போகிற அவசரத்துக்கு அப்படி தான் நடப்பேன், பட் ஸ்கூலுக்குள்ளே வரும்போது ஆமை மாதிரி தான் நடப்பேன் அப்படிங்கிறீங்க. ஒத்துக்கிற நீயே ஆமை அப்படிங்கிறது அப்படிங்கிறாரு. ஐயோ நான் அவன்கிட்ட பேசவே இல்லை விடு அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டு அதாவது கிரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே நிற்க வச்சிட்டாரு. இப்போ இவ்வளோ பெரிய கிரவுண்டுக்கு நடுவில் கூட்டு வந்து நிற்க வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், என்ன நான் பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்கிறாரு. தெரியாதே சொல்லு அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. ஸோ நல்லா ஃப்ரெண்ட்லேயே பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட என் பின்னாடி சுற்றுனதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு சரி வந்துச்சு. எதே பார்க்க இவ்வளோ அழகாக தான் இருக்க, அழகாக தான் இல்லை அழகாக இருக்க, சூப்பராக இருக்க, க்யூட்டாக இருக்க, நீ பண்ணுறது எல்லாமே அதாவது நீ ஏதாவது என்ன பண்ணாலும் க்யூட்டாக தான் இருக்குது, பார்க்க அழகாக தான், இரிட்டேட்டே ஆனாலும் கோபம் சட்டுன்னு மேலே வர மாட்டேங்குது, இவ்வளோ நல்லா இருக்க, பின்னாடி யாரும் வரலையா என்ன, ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. அதுதான் எனக்கும் தெரில, இது வரைக்கும் ஒருத்தி கூட என் பின்னாடி சுற்றுனதே இல்லை தெரியுமா அப்படிங்கிறாரு. அது சரி, அதையே நீ இங்கே வச்சு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போது நான் வந்துட்டு நடந்து போயிட்டே இருப்பேனா, நீ என் பின்னாடியே சுற்றிட்டே இருவியா, ஓகேவா, இனிமேல் டெய்லி இதுதான், இன்றைக்கிட்டு இல்லை டெய்லியும் காலையில் வந்ததும் இந்த மாதிரி நான் நடந்து போயிட்டே இருப்பேனா, நீ என் பின்னாடி சுற்றிட்டே இருக்கணும் ஓகேவா அப்படிங்கிறாரு. என்னடா பேசுகிற நீ, நான் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும், நீ தான் எனக்கு ஃப்ரெண்டு, அப்போ நான் வேறு யார்கிட்ட கேட்க முடியும், மட்டும் தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே நின்றுருக்கீங்க. என் பின்னாடி சுற்றுவா அப்படின்னு சொல்லவும், ஐயோ கடவுளே இவன் சைக்கோ மாதிரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கத்திட்டே பின்னாடியே போகிறீங்க. ஸோ நீங்கள் பின்னாடி போக போக அவர் வந்துட்டு முன்னாடி போகிறாரு. நீங்களும் வந்துட்டு டே அப்படின்ட்டு இருக்கிறீங்களா. ஸோ அவர் வந்துட்டு என் பின்னாடி ஏன் சுற்றுற அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நீ தான் நான் சுற்ற சொன்னேன் அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு அதெல்லாம் நீ வெளியே சொல்லக்கூடாது, அமைதியாக எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே சுற்று அப்படிங்கிறாரு. எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சுற்றவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நீ தான் சொன்ன நல்லா இருக்கேன் அழகாக இருக்கேன்னு, ஸோ அப்படி சொல்லிட்டே சுற்று, அது நல்லா இருக்குது அப்படிங்கிறாரா. என்னடா நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியே தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடியே சுற்றிட்டே இருக்கவும் எல்லோரும் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு எந்த பக்கம் போனாலும் பின்னாடியே போயிட்டு எனக்கு கூட பிடிச்சிருக்கு எனக்கு கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களா. ஸோ டேவும் கம்னு அப்படிங்க திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே போகிறாரா. என்னமோ தெரியல, அவருக்கு இது நீங்கள் இப்படி பண்ணுறது, அதாவது நீங்கள் அவர் சொல்லி தான் பண்ணுவீங்க, ஆனால் ரியலாக பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி அவருக்கு ப்ளஷ் ஆகுது. இருந்தாலும் வந்துட்டு அப்படி லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டே உங்ககிட்ட காட்டிக்காமல் அப்படியே போயிட்டே இருக்காரு. நீங்களும் பின்னாடியே வந்துட்டு அட்லீஸ்ட் மெதுவாவது போக வேண்டாம் அப்படின்னு கத்திட்டே வரீங்க. அவர் அப்படியே எச்சா ஓடுறாரு. ஸோ நீங்களும் ஓடுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கவும் எல்லாரும் இப்போ தான் நோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் நிறைய பேர், அதாவது நிறைய பொண்ணுங்க வந்துட்டு நோட் பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல,
ஏய் இவ்வளோ அழகா இருக்கிற பையன் எங்கடா இத்தனை நாளா எங்க கண்ணில் படாம இருந்தான், நேத்தா வந்திருப்பா போல இவ கண்ணில் மட்டும் பட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. அது கேட்குது. அது ஒரு மாதிரி அவருக்கு ஒரு கிக்கா இருக்கு. அடப்பாவீங்களா, நான் இத்தனை வருஷமா இந்த ஸ்கூல்ல தான் இருந்தேன், ஒருத்திக்கு கூட வாடி எனக்கு தெரியல. சரி ஓகே, இதுக்கு மேலே எல்லாரும் என் பின்னாடி சுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. நீங்களும் பின்னாடி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கிட்டே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கிட்டேன்னு பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த பெல் அடிக்க வரைக்கும் அப்படியே போகுது. எல்லாரும் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் 2 பேர் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஷோகேஸ் மாதிரி ஃபுல்லாக எல்லாரும் உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சு முடிஞ்சு கிளாஸ்க்குள்ளே வந்து உட்காருங்க. டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. உங்களுக்கே அதிசயமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பழைய ஸ்கூலில் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பேர் இருக்குது. அதாவது அந்த சியோல் சிட்டிலேயே அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன்லன்னு. ஆனால் உங்களுக்கு அது எதுவுமே புரியாது. தனியாக டியூஷன்லாம் போகணும், அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் படிக்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அப்படியே நல்ல மைண்டில் ஏறுது. அது மறக்கவே மறக்காது, அந்தளவுக்கு மைண்டில் ஏறுது. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா என்ன ஒருத்தருனால? ஆனால் ஏன் இவங்க ஸ்கூல் வந்துட்டு ஃபஸ்ட்டில் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி ஓகே, பரவாயில்ல, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, ஓகே. ஆனால் படிக்கிறவங்க நல்லா படிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சூப்பராக படிப்பீங்க. உங்களோட அந்த ஸ்கூலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. ஸோ அதனால தான் நீங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் உங்கள் ஸ்கூல் விட்டு தூக்காமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா உங்களால் வந்துட்டு அங்கே நல்ல ரேங்க் வரும் அதனால். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த பிரேக் டைமு, மார்னிங் டைம், ஈவினிங் டைம்லாம் டேக்கிட்ட செம்மையாக வந்துட்டு மாட்டிக்குவீங்க. ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ரச்ச பண்ணிட்டே இருப்பார். இப்போ வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, நீங்கள் ஓகே நம்ம கேன்டீன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சாரை கூப்பிட்றீங்க. சார் வந்துட்டு உங்க கூட வந்தால் அவனு பின்னாடியே வருவான். ஐயோ இவங்ககிட்ட என்னால் டார்ச்சர் தாங்க முடியாது, உனக்கு வேலை வைக்கிறதெல்லாம் எனக்கும் சேர்த்து வைக்கிறேன், நீ உங்க கூட வரமாட்டப்போ அப்படின்ட்டு அவன் வந்துட்டு போயிடுறா. ஏன்டி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லவும், கோச்சிக்காத, அது ஒன்று, அதாவது அது ஒரிஜினல் ரீசன் கிடையாது, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நான் அவனை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும், எதை ஃபாலோ பண்ண போறியா, நான் தான் டெய்லியும் பின்னாடியே திரியறனே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஏய் நீ ஃபாலோ பண்ணுறது வேற, நான் ஃபாலோ பண்ணுறது வேற அப்படின்ற மாதிரி போகிறா. என்ன கர்மமோ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டு அப்படியே கேன்டீன் பாருங்க. உங்களுக்காகவே அந்த அக்கா வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் இப்போலாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டெய்லி சாயந்தரம் அங்கே ஓடிடுவீங்க, போய் அட்டெண்டன்ஸ் போட்டுவீங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு சேல்ஸும் ஆகுதுல்ல. ஸோ எக்ஸ்ட்ரா பே கூட பண்ணுவீங்க. அவங்க வேணாம்னு சொன்னாலும் பரவாயில்லக்கா, வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுப்பீங்க. ஸோ சேஞ்ச் எல்லாம் வாங்க மாட்டீங்க. நல்லா ரிச் இல்லையா, அதனால அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு மேலே அந்த அளவுக்கு ஒரு இது சிக்கனம் கிடையாது. அதனால ஆனால் அவங்களும் கணக்கில் எழுதி வச்சுக்குவாங்க. அதனால அதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்துட்டு அப்படியே போயிட்டு கேட்குறீங்க அக்கா அப்படின்னு சொல்லவும், வந்துட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே டெக்கரேட்லாம் பண்ணி நிறையா பஜ்ஜி, நிறையா அது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸு அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு செம ஹாப்பியாக அதை பார்த்ததும் அப்பப்பா அப்படின்ட்டு தூக்கிட்டு அப்படியே உள்ள அந்த கவுண்டருக்குள்ளே தான் ஓடுறீங்க. ஏன்னா தெரியும் டே எப்படி பின்னாடி வருவாங்க அப்படின்ட்டு. டே என்ன தான் பண்ணாலும் அவருக்கு இன்னும் அந்த கேன்டீனுக்குள்ள ஓடி போயிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற டேலண்ட்டு. அவனாலே நம்ப முடியல. அதாவது நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவள் கேன்டீன் போய் சாப்பிட்டு முடிச்சிடறா, அது எப்படின்னு தான் எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே வராரு. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அக்காவுக்கு பேலை பண்ணிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு வரீங்க. ரிட்டர்ன் வரும்போது டே இருக்கா அப்படி வராரு. வடவா, உன்னால் என்ன வேணால் என்னை டார்ச்சர் பண்ண முடியும், ஆனால் இந்த கேன்டீனுக்கு இந்த சாயந்தர டைமில் வரதை மட்டும் யாராலையும் என்னை வந்துட்டு பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கெத்து உங்களுக்கு. ஏன்னா டே வந்துட்டு ஓடி வந்திருப்பாரு, அப்போ கூட நீங்கள் சாப்பிட்டே முடிச்சிருப்பீங்க. அவர் வந்துட்டு கேட்குறாரு, ஏய் உனக்கு மட்டும் என்ன காலை சக்கரை கட்டி காலை சக்கரை தான் கட்டிக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, நான் திரும்பி பக்கத்துக்குள்ளே நீ கேன்டீன் வர, நானும் ஓடி தான் வந்தேன், ஆனால் பாரு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் நீ அங்கேருந்து வந்து சாப்பிட்டே முடிச்சிட்ட, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாரு. உனக்கு புரியவே வேணாம் அப்படின்னு சொல்லவும், எனக்கு புரியவே வேணாம், சரி ஓகே என் பின்னாடி சுற்று அப்படிங்கிறாரு. இப்போ கூட வா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் இனிமேல் எப்பயுமே தான் அப்படின்னு சொல்கிறாரு. டே இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லை அப்படின்னு சொல்லவும், உனக்கு ஒன்று தெரியுமா, நீ எப்படியாவது சுற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ எனக்கு ஒரே வெக்கமாக வருது அப்படிங்கிறாரு. எதுக்கு நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் இவ்வளோ தான் இருக்கேன் இல்லை, ஸோ அவங்க யாருக்கும் இத்தனை தெரியல போல், நான் வந்துட்டு கிளாஸ்க்கு வருவேன், உள்ளே உட்காந்துக்குவேன், அதுக்கப்புறம் நான் அதிகமாக வெளியே போக மாட்டேன், அதனால தெரியல, பட்டு இப்போ நான் வெளியே சுற்றுறேன்ல, ஸோ எல்லாத்துக்கும் என் மேலே ஒரு கண் அப்படிங்கிறாரு. எது கண்ணு வேறையா, ஐயோ கடவுளே இது வேறையா, அப்போ அவங்களும் பின்னாடி சுற்றினா என்ன விட்டுருவியா அப்படின்னு கேட்குறீங்க. யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்பா அப்போ என்னவா, நான் இப்போ என்ன டெய்லியுமே சுற்றுறேன், யாராவது பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன விட்டுணும் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசிக்கிறீங்க. சரி ஓகே, யாராவது என் பின்னாடி இது மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் உன்னை விட்டாரு அப்படிங்கிறாரு. நீங்களும் செம ஹாப்பி அப்பப்போ அப்படின்ட்டு இன்னும் அதிகமாக டே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. அது என்னமோ நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறீங்க, ஆனால் டேக்கு அது மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்குறாரு. அப்படின்னு கேட்கவும், டேய் ப்ளீஸ் அக்செப்ட் மீ அப்படிங்கிற மாதிரி முட்டியெல்லாம் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணவும் டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணவும் ஆக்சுவலாக சும்மா தான் பண்ணுறீங்கன்னு தெரியும், ஆனால் அவருக்குள்ள ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. அப்படியே வந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு கிட்ட வராரு. ஸோ அவர் கிட்ட வரும்போது ஒரு பொண்ணு செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து உங்களை இடிச்சு தள்ளுறா. ஸோ நீங்கள் போட்டு ஆமாம் அப்படின்ட்டு விழுந்துடுறீங்க. ஸோ விழுந்ததும் டேக்கு விட்டு வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு ரோஸை நீட்டி ப்ரப்போஸ் பண்ணுறா. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, ஹை ப்ரப்போஸ் பண்ணுறாளா, சூப்பர் சூப்பர், இது நான் முதலே பண்ணியிருந்துருக்கணும், அப்போ தான் இப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, இனிமேல் அவன் பின்னாடி சுத்த தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்கலாம்.
எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ்லாம் பண்ணுறேன். ஆனால் டே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அவருக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்ககிட்ட ரோஸ், அதாவது ரோஸ் மாதிரி நீங்கள் சும்மா ஆக்சன் பண்ணியிருப்பீங்களா, அது மாதிரி கை இப்படி காட்டி, அதனால உங்ககிட்ட வந்துட்டு அப்படி நிற்கிறதுக்கு வந்துடு அப்படி வாங்குற மாதிரி அவரு ஆக்ட் பண்ணுறதுக்கு வந்திருப்பாரு. ஆனால் அதுக்குள்ள இந்த பொண்ணு எடுத்து கெடுத்தா அது வேற அவருக்கு கடுப்பாக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சரி ஓகே, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறா, டெய்லி இதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா டேவை. அவர் வீடு வரைக்குமே போக ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 நாள் உங்களுக்கு தெரிவிக்கல, ஆனால் அதுக்கப்புறம் வந்து டே வந்து உங்களை கவனிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே செம ஹாப்பியாக ஜாலியாக அவள் பின்னாடியே சுற்றினா கூட நீங்கள் அதை கண்டுக்காமல் இருக்கிறீங்களா, இவளுக்கு என்ன என் மேலே எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேணுனே எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளிட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது கோவம் வருதா, உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இது மாதிரி பண்ணால் தானே தெரியும். அதனால அப்படியே வந்து லைட்டாக எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து பேசுகிற மாதிரி அப்படியே உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்போவுமே டே பின்னாடியே சுற்றிருப்பீங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும். நீங்கள் இதே வேலை தான் டெய்லி பண்ணிடுவீங்க. காலையில் ஆனால் கிரவுண்டு, சாயந்தரம் ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் டே பின்னாடி தெரிஞ்சு ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்களும் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் டே பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது பிடிச்சிருக்கு. ஆனால் எப்படின்னா நீங்கள் சுற்றுறது பிடிச்சிருக்கு, மற்றவங்க சுற்றுறது பிடிக்கல. அதனால வந்துட்டு அப்படியே அவரும் அதை அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரே வழி, இவரை வந்துட்டு ஜலஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனை நாளாக எல்லாரும் பின்னாடி வந்திருந்தா கூட நீங்கள் வந்து அதை கண்டுக்க மாட்டீங்க. ஸோ டேவ் வந்துட்டு கண்டுக்க மாட்டாரு. ஆனால் இப்போ அவர் போய் பேச ஆரம்பிச்சதும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னமோ தெரியல, உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. டேவாக போய் எல்லாத்துக்கிட்டையும் பேசவும் எரிச்சலாக வருது. அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கையில் வச்சுருந்தா அப்படியே போட்டு நொறுக்குறீங்க. அப்புறம் அதை வாட்ச் பண்ணுறாரு. ஆஹா, பரவாயில்லையே, கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும் போல், இன்னும் கொஞ்சம் போவோம், ஓவராக போகிறோமோ, இல்லை போலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ எல்லாரும் டே சுற்றி பொண்ணுங்க தான், உங்களுக்கு அப்படியே அவ்வளோ எரிச்சலாக வருது. போயிட்டு நீங்கள் நடுவில் நின்றுட்டு வா போகலாம், காசு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவீங்க. ஸோ நீ போடி நான் வரேன் அப்படின்னு சொல்லுவார். டேக்கிட்ட யார் அவ அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் அதுவா என் கிளாஸ்மேட் அப்படிம்பாரு. ஸோ ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல மாட்டாரு. அப்பாவி கிளாஸ்மேட்டா, அப்படின்னா உனக்கு ஃப்ரெண்டு கூட இல்லையா அப்படின்னு கேட்கவும், ஃப்ரெண்டு கூட இல்லையானா அப்போ அந்த கூடல என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ போகிறப்போ ஆமாம்ல, நாம அந்த ஃப்ரெண்டு இல்லையான்னு கேட்டுக்கலாம், ஃப்ரெண்டு கூட இல்லையானா அப்போ நம்ம எதை எதிர்பார்த்து கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு என்ன தாண்டி பிரச்சனை, எதுக்கு வந்து டெய்லி கத்திட்டே இருக்க, அது ஒரு நாள் 2 நாள் டெய்லி கத்திட்டே இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் டாடி வராங்க, என்ன அப்படின்னு. இல்லைப்பா, இந்த மாதிரி அவன் வந்துட்டு இது மாதிரிலாம் சொன்னான், நானும் இந்த மாதிரிலாம் செஞ்சேன். ஆனால் இத்தனை நாளாக அவன் யாருமே கண்டுக்கவே இல்லை. திடீர்னு வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் போய் வழிய ஆரம்பிச்சிட்டாப்பா, எனக்கு பிடிக்கவே இல்லை, கோவம் வருது. ஆனால் ஏன் கோவம் வருது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இந்த மாதிரி டென்ஷனாக இரிட்டேட் ஆகிட்டு போயிட்டீங்களா. அவங்கள்ட்ட இதுக்கு புரிஞ்சிருது உங்களுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அதாட்டே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. அவங்க வந்துட்டு ஒருவேளை நம்ம பொண்ணு அந்த பையன் லவ் இது பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி உங்கள் டேடி கேட்கவும், நீ எல்லாம் தகப்பனாடா அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி பேசிக்கிறாங்க. ஏன் இப்படி கேட்குற அப்படிங்கிறாரு. இல்லை, உன் பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறா அப்படின்னா அவளை மிரட்டணும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், நீ என்ன இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அப்போது நீ மட்டும் என்ன அம்மாவா, நீ அவள் சொல்கிறப்ப பல்லடிச்சுட்டு தானே கேட்டிருந்த, கோமாப்பட்ட அப்படின்னு சொல்லவும், நான் அவளுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் மட்டும் என்ன இனிமையா, நானும் என் பொண்ணுக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லி கேரக்டர் அவங்க 2 பேருமே. அவங்க வந்துட்டு ஒரு வேலை இவளுக்கு லவ்வுக்கு தீர்க்குதோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் குசுன்னு பேசிக்கிறாங்க. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா, நீ போ அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ நீங்களும் எல்லாமே வியர்டாக இருக்குது, இங்கே வந்தால் இவங்க தொல்லை, அங்கே போனால் அவன் தொல்லை, கடவுளே என்னை காப்பாற்று, முதல்ல நான் இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போகிறீங்க. இந்த மாதிரி வந்துட்டு அடுத்த நாளும் நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க. எல்லா பொண்ணுங்களும் டே பின்னாடி சுற்றவும் ஒவ்வொரு நாளுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவர் பேசுவார். மற்ற நாள் வந்துட்டு கண்டுக்க மாட்டார். நீங்கள் இருக்கிறப்ப மட்டும் அந்த பொண்ணுங்கிட்ட பேசி உங்களை வந்துட்டு வெறுப்பேற்ற மாதிரி பண்ணுவாரா. உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. டே கிட்ட சண்டைலாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ எதுக்கு அதாவது டே வந்து உங்ககிட்ட பேசினா எங்கிட்ட எதுக்கு பேசுகிற, அவங்ககிட்ட போய் பேசுங்கிறது. உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டால் அவகிட்ட போய் கேளு, என்கிட்டயே கேட்குற, இன்ன வரைக்கும் அவகிட்ட தானே பேசிட்டு இருந்தேங்கிறது. இந்த மாதிரி அந்த பொறாம தாங்க முடியாமல் பயங்கர ஜலஸில் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சாராவே பார்க்குறா, ஏன் இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு கூப்பிட்டு, ஹே நீ டே லவ் பண்ணுறியான்னு கேட்குறா. லவ்வா, நான் எதுக்கு லவ் பண்ணுறேன், அவனை போய் லவ் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி உனக்கு பிரச்சனை அப்படிங்கவும், எனக்கே தெரியல சாரா, விடு சாரா, நானே வந்துட்டு பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன், நீ என்னை எச்ச பைத்தியாக்காத அப்படின்ட்டு நீங்கள் அவக்கூடையும் பேச மாட்டேங்கிறீங்க. ஸோ 2 பேரும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. டே வந்து பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்காகாது போல், இன்றைக்கி போயிட்டு நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினைக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அதாவது தடங்கலாயுது. ஏதோ ஒரு பொண்ணுங்க வந்துட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது, அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது கோச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி தான் நடக்குதா. ஸோ எப்படியோ ஒரு வாரம் போயிடுது. உங்களுக்கு புரியுது டே வந்துட்டு எதுவும் உங்ககிட்ட சொல்ல வராங்க அப்படிங்கிறது. எப்படின்னா எப்படி சொல்கிறது, அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட பேச வரும்போது அவங்க எதுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரல. அது ஆக்சுவலாக நமக்கு கொஞ்சம் தெரியும், நல்லா ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒருவேளை எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறானா, ஐயோ இப்போ இவன் லவ் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி அதையும் பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அதே மாதிரி புலம்புறீங்க. இவன் ஏதோ என்கிட்ட சொல்ல வரான், ஆனால்
எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயய்யோ! அப்பா எனக்கு என்னமோ ஆயி போச்சுப்பா அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அவங்களுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஓகே இவ வந்துட்டு லவ் தான் பண்ணுவா போல. ஒருவேள அவனுக்கு பிடிச்சிருக்கோ? அதனால தான் இந்த மாரி இதெல்லாம் இருக்கா? சரி ஓகே 2 பேரும் நல்லா இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாரி அவங்க விட்டுர்றாங்க. ஆனா நீங்க புலம்பிட்டே இருப்பீங்க. அப்பப்பா இந்த மாரி ஆகுது. அம்மம்மா இந்த மாரி ஆகுது. அம்மா இன்னைக்கு அவன் இப்படி வந்தான். ஆனா சொல்ல முடியல. ஆனா அதுக்குள்ள வேற ஏதோ ஒருத்தி வந்துட்டா. ஒரு ரோஸ நீட்டிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓகே சரி ஓகே அப்படிங்கிற மாரி தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு என்ன சொல்லுவான்? ஒரு வேள அப்படிங்கிற மாரி நீங்க யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. உங்களுக்கு டே வந்துட்டு புடிச்சிருக்குங்கிறது தெரியும். பட் லவ்வா இல்லையா? இல்ல க்ரஷ்ஷா? இல்ல என்னவா? என்ன கருமண்டா இது? ஏன்டா எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது? அவன் யார்ட்டயாவது பேசினா எனக்கு ஏன்டா வெறுப்பாகுது? ஐயோ கடவுளே! அப்படிங்கிற மாரி உங்களுக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஒரு மாரி டபுள் மைண்டாவே தான் இருக்கீங்க. ஸோ டேக்கு வந்துட்டு கன்ஃபார்மா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். அவருக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பிடிச்சிருக்கு உங்கள. அதனால வந்துட்டு இன்னும் சொல்லாம இருந்திருப்பாரு. பட் உங்களுக்கு தான் எப்பவுமே டபுள் மைண்டாவே இருக்குமே. முழுசா டக்குன்னு எதுவும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதனால வந்துட்டு எப்ப பார்த்தாலும் இருக்கும் இல்லையா? இருக்கா இல்லையா? எப்படி அப்படிங்கிற மாரியே இருப்பீங்க. ஸோ அதனால தான் இன்னுமே உங்களுக்கு புரியல. அப்படியே வந்துட்டு இப்படி சுத்திட்டு இருக்கீங்க. ஸோ டே பின்னாடியே வந்துட்டு திரும்ப எல்லா பொண்ணும் அதே மாதிரி சுத்தவும் உங்களுக்கு கடுப்பாகுது. நீங்க தான் வந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கோவம் வராது. பட் சலுப்பா இருக்கு. ஏன்டா என்ன டெய்லி சுத்த சொல்றேன்னு. பட் இப்பெல்லாம் வந்துட்டு அவங்க எல்லாரும் சுத்தவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டே வந்துட்டு வேணே உங்களை அப்படியே கண்டுக்காம அவங்க கூடயே அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அவங்க அந்த மாதிரி பின்னாடி வந்தாங்க அப்படின்னா ஏன்ப்பா என் பின்னாடி வரீங்க அப்படின்னு அந்த மாதிரி அவங்க கிட்ட கொஞ்சம் ரொம்ப அவரே வலிஞ்சு பேசுற மாதிரி அவங்களை பார்த்தாருன்னா இவன் பாரு ஒருவேளை வேணே பண்றானோ வேணே அவன் ஏன் பண்ணணும் ஒருவேளை அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா ஐயோ கடவுளே இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்படியே தான் டெய்லி வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்புறம் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லை எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கா ஐயோ கடவுளே என்ன அப்படி இதே தான் உங்களுக்கு டெய்லி இதே தான் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெய்லியுமே இதே மாதிரி தான் டெய்லி காலைல வந்துட்டு நீங்கள் போகிறது எல்லாரும் வந்துட்டு டே பின்னாடியே திரியிறது ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் டே ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாரு முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்குள்ளே வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது அப்படி இருப்பாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் நிறைய சேட்டெல்லாம் பண்ணிட்டு இப்போ எல்லா பக்கம் ஃபேமஸ் ஆகிட்டீங்க. இப்படியே அந்த ஒரு இயரும் போயிடுது. ஸோ அந்த ஹை ஸ்கூலில் ஃபஸ்ட் இயர் வந்துட்டு போயிடுது. நீங்கள் டெய்லி ஆக்சுவலாக வழக்கம் போல் இன்றைக்கி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வீட்டுக்கு போய் புலம்புறீங்க அம்மா உனக்கு ஒன்று தெரியுமாம்மா அப்படி சொல்லுவோம். டெய்லியும் பேசுகிறதா பேசுகிறேன்னா கண்டிப்பாக என்கிட்ட பேசாத எனக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போயிடுச்சு காது அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் டாடி போய் டாடா உனக்கு ஒன்று தெரியுமா டாடி அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாருமா அவள் சொல்கிறதே நானும் சொல்கிறேன் எனக்கும் காது புளிச்சிச்சு நீ புதுசாக தான் சொன்னேன் பரவாயில்ல பழசையே திருப்பி திருப்பி அரைச்சிட்டு இருக்கிற பொடி அப்படிங்கிறாங்க. என்னப்பா போஸ்க்குன்னு போடி சொல்கிறீங்கன்னா சாரி 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 போய் தொலை அப்படிங்கிறாரு. இதுக்கு அதே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிடுறீங்க. ஆனாலும் ஸ்டெப்பில் அதாவது உங்களோட ரூம் மேலே இருக்கும். ஸோ ஸ்டெப்பில் ஏறிட்டு பாதியோட ஏறி திரும்ப ஓடி வந்து நீங்கள் அப்படி சொன்னால் உங்களுக்கு விட்டுருவேனா அப்போ நான் அதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ 2 பேர் திரும்ப வைக்கிறாங்க. இவகிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. அவங்க வந்துட்டு உங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். அவங்க கேட்கலன்னா அவ்வளோதான் நீங்கள் வந்துட்டு வீடியோ ரணகாலம் பண்ணிடுவீங்க. ஸோ மைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு மைக்கில் வச்சு கத்த ஆரம்பிச்சிடுவீங்களா அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறத சரி வந்து தொலைறோம்ட்டு வந்து உட்காடுறாங்க. வந்துட்டு திரும்ப காலையிலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எக்ஸாமுக்கு போயிருப்பீங்க. ஸோ எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு அப்போ எக்ஸாம் எழுதுறப்ப அப்படி டே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு திரும்ப நீங்கள் டே பார்க்குறப்போ டே உங்களை ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பாரு. அப்பா நான் வந்துட்டு அவனை திரும்பி பார்த்தப்பா ஆனால் அவன் எனக்கு முன்னே அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ இது எல்லாமே நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க டேடி பார்க்குறாங்க. அப்படியே அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அவங்க மம்மி அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பார்ல. ஸோ அவங்களும் லவ் மேரேஜ் தான். அதனால அவங்க 2 பேத்துக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. ஐசி நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் இல்லை இது வந்துட்டு எங்களோட ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறாங்க. அதற்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி பார்த்தான். அப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா வந்தான்ப்பா வந்தான் வந்துட்டு அவன் கையில் ஏதோ வச்சிருந்தான் என்கிட்ட கொடுக்குற மாதிரியே வந்தான். ஆனால் அதுக்குள்ளே ஒருத்தி வந்துட்டா. ஐயோ கடவுளே டெய்லி இப்படியே தான் டெய்லியும் ஒருத்தி 2 பேர்ல அது ஸ்கூல் மட்டும் தான் அவன் பின்னாடி தெரியுது. முதல்ல அவன் பின்னாடி சுத்தந்து யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. யாரு நீ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தானே அப்போனா நான் தானே தலை கொடுக்கணும் இரு நான் அவனுக்கு பூ கொடுக்கணும் ஐயோ அப்போ எனக்கு என்ன மாதிரி பச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுக்கு சிரிப்பாகவும் இருக்குது ஒரு மாதிரி கடுப்பாகவும் இருக்குது. டெய்லி இப்படி டச் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி சிரிச்சுட்டு போய் தொலை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. நான் சொல்கிறது கேளுங்கப்பா அப்படிங்கிறீங்க. அதான் கேட்க முடியாது கிளம்பு அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஹை ஸ்கூல் நெக்ஸ்ட் இயர் போயிடுறீங்க. ஸோ அந்த எக்ஸாம் லீவ்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த லீவ் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு அதே தான் என்னவா இருக்கும் நமக்கு என்ன நம்ம ஏன் அவனுக்கு வந்துட்டு மிஸ் பண்ணுறோமோ ஐயோ ஃபோன் நம்பர் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு பேசிட்டு இருந்திருப்பீங்க இது பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட ஃபோன் நம்பர் இருந்திருக்காது. தேவும் கேட்டிருக்க மாட்டார் நீங்களும் கொடுத்துருக்க மாட்டீங்க. அதனால ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு கிளாஸில் காலையில் நேரமாக போயிடுவீங்க அண்ட் ஈவினிங் ரொம்ப லேட்டாக தான் வருவீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் படிக்கிற ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் கொஞ்ச நேரம் வீட்டில் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நாய்க்குட்டி இந்த மாதிரியெல்லாம் இருந்திருப்பீங்களா. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டு பேசணுங்கிற மாதிரி தோணிருக்காது. ஏன்னா நாள் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருப்பீங்க. இப்போ வந்துட்டு வீட்டில் இருக்கவும் கிட்ட பேசாமல் இருக்கவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்கள் மம்மி கிட்ட வந்து மம்மி உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல எனக்கு நான் மிஸ் பண்ணுறனோ நான் ஏன் மிஸ் பண்ணுறேன் அம்மா இது என்னம்மா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுமா இது என்னன்னே புரியலம்மா அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கு புரியுது. ஆனாலும் சரி ஓகே அது அவளாக வந்துட்டு ஃபீல் பண்ணணும் எதுவாக இருந்தாலுமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா எந்த ஃபீலாக இருந்தாலும் நமக்கு ஓனாக வரணும்ல அதனால
ஸோ ஃபைனலாக வந்துட்டு மறுபடியும் ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ தான் உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அது எப்படி தெரியுமா, காலையில் 6 மணிக்கே நீங்கள் கிளம்பியாச்சு. உங்கள் மம்மி வந்துட்டு என்னடி இன்னதான் இப்போ தான் எந்திரிப்பா நேரத்தில் போய் கிளம்பி நின்றுருக்க, நைட்லேயே கிளம்பிட்டே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா 4 மணிக்கு எஞ்சி கிளம்புனேன். ஓகே எனக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நீ என்கிட்ட சொன்னியே சாப்பாடு செய்ய சொல்லி, நான் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன் ஓடி போயிட்டு அப்படிங்கிறாங்க. ஐயோ சரி ஓகே எனக்கு கொஞ்சம் பாக்கெட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம்பிச்சிட்டாடா இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சா உங்களுக்கு பாக்கெட் மணி. ஐயோ கடவுளே இந்த காசெல்லாம் தின்னு தின்னே தீத்துவா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் டேடி வந்துட்டு வராரு. டாடா இன்னும் தின்னு தீத்துவா சாப்பிட்றது தானே சம்பாதிக்கிறோம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க நான் 8:30 போகிறேன் 8 மணிக்கு போகிறேன் அப்படின்னா இந்த காசு, ஆனால் நான் 6 மணிக்கு போகிறேன் அப்போ நான் சாப்பிடாம போகிறேன்னு அர்த்தம். நான் மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகல அப்போ என்ன அர்த்தம், ட்ரிபிள் மடங்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும், இந்த உனக்கு 10 மடங்கே கொடுக்குற வாய் பேசாமல் போன்னு சொல்லிட்டு நிறைய காசு எடுத்து அப்படி கையில் பஜ்ஜா வச்சாராரு. இவ்வளோ காசா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஐயோ அப்பா தேங்க்யூ அப்படின்ட்டு ஓடுறீங்க. ஸோ உங்கள் மம்மி பார்த்துட்டு இவன் இன்னைக்காவது ஏதாவது சொல்லுவாள் அந்த பையன்கிட்ட, இல்லை அவனாவது இவகிட்ட சொல்லுவானா, இல்லை இவ டெய்லி வந்து மறுபடியும் இன்னும் 1 வருஷத்துக்கு நம்ம தாலியாக இருப்பாளாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யாருக்கு தெரியும், முதல்ல இது ஒரு லூஸு, அவன் வந்துட்டு எப்படி இவகிட்ட சொல்லுவான். ஒருவேளை அவனே சொல்ல வந்தா கூட இது பைத்தியம் ஏதாவது வளரிட்டு வந்துடும். ஸோ அந்த பையன் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் டே நினச்சி தான் பாவம் பாவம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் தான் அவங்க அப்பா அப்படியே தான் டே தான் பாவம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் மம்மிட்டு சொல்கிறாரு, நான் ஃபஸ்ட்டே ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் வாங்க போனேன்ல அப்போ தான் அந்த பையனை பார்த்தேன், அப்போவே எனக்கு அவன் பாவம்னு தோணுச்சு, ஆனால் இப்போ தான் புரியுது எனக்கு ஏன் அப்போ அப்படி தோணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க 6 மணிக்கு போகிறீங்க, சீக்கிரமாக டைம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டைம் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆனால் அப்படியே லைட்டாக அந்த கேட் கூட ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. ஐயோ கடவுளே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, நான்லாம் இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்களாம் சீக்கிரம் வருவாங்கன்னு தெரியாதா அப்படின்ட்டு அந்த கேட்டை போட்டு தட்டி கேட்குறீங்க. வாட்ச்மேன் உள்ளே தான் திறக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ உள்ளே வந்துட்டு யாரோட நேரத்தில் கதை தட்டுன்னு வாட்ச்மேன் தட்டு பார்க்குறாங்க. அப்போ நீயா அப்படின்னு, நானாவா நான் தான் நான் இங்கே தானே படிக்கிறேன் எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், படிக்கணும்னா 6 மணிக்கே வந்துட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க நாளையிலேருந்து இந்த மாதிரி இந்த டைமுக்கு நீங்கள் திறந்து வைக்கிறீங்க, இல்லைன்னா அவ்வளோதான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், என்னை படிக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இருமா இப்போ நான் உனக்கு என்ன சொன்னேன், எதுவுமே ஒன்று சொல்லியே, நாளையிலேருந்தா இப்போ இருந்து திறந்து விட்டாரவா அப்படின்ட்டு திறந்து விட்டாராரு. ஸோ 6 மணிக்கே ஸ்கூல் கேட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. உடனே வந்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு எப்போ வருவான் அவன் எப்போ வருவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்ககிட்ட, எப்போ வருவான் அப்படி மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் யோசிச்சுட்டே ஒரு மாதிரி போர்டிலலாம் போயிட்டு கிறுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் கிறுக்கிறப்ப உங்களே அறியாமல் உங்களோட கையில் வந்துட்டு டே அந்த பேருக்கு பக்கத்தில் உங்கள் பேர், அதாவது உங்கள் பேர் எழுதுறீங்க, உங்கள் பேர் பக்கத்தில் டே பேர் எழுதுறீங்க. எழுதிட்டு ஆமாம் இரு நான் இவன் பேர் பக்கத்தில் எழுதுறேன் கொஞ்சம் கடவுள் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு உள்ள வந்துட்டு யாரோ வர மாதிரி இருக்குது. யார் அது நமக்கு முன்னே நம்ம சீக்கிரம் வந்துட்டு ஓகே, பட் நம்மளோட படிப்பாளி யார் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. டே தான் நீயா அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரொம்ப க்ளோஸாகவே இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்து பேச்சுவார்த்தையும் இல்லாமல் சடனாக ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு நல்லா ஹாப்பியாக போயிட்டு பேசுவாங்க, ஒரு சிலருக்கு ஷை ஆகும் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, டக்குன்னு உங்களுக்கு பேச வர மாட்டேங்குது. ஆனால் டே வந்துட்டு உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் கான்சியஸ்க்கே வரீங்க. நீங்கள் பேர் எழுதி வச்சிருப்பீங்களா, டக்குன்னு வந்துட்டு போர்டு கிட்ட போயிட்டு நினைக்கிறீங்க அந்த பேர் மறைக்கிற மாதிரி. இவளுக்கு என்னாச்சு, ஆமாம் நீயா நேரமாக வந்தேன்னு கேட்குறாரு. நான் நீயா நேரமாக வந்து நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். நான் படிக்கணும்னு நினச்சி வந்தேன், அது இல்லாமல் சரி ஓகே உன்னையும் பார்த்து ரொம்ப நாளாச்சுல, சரி சீக்கிரம் வந்து படிச்சு முடிச்சிட்டா நீ வந்தால் கொஞ்ச நேரம் பேசலாம்ல அதனால வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படி எனக்காக வந்தே படிக்க வந்தியான்னு கேட்குறீங்க. 2த்துக்கும் தான் அப்படிங்கிறாரு. சரி நீ சரி ஓகே நீ ஏன் சீக்கிரம் வந்து அதுவும் 6 மணிக்கு அப்படின்னு கேட்கவும், இரு நீ வந்திருக்குது 6:30, நான் 6 மணிக்கு வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா டே வந்துட்டு 5:30 வெளில நின்று இருப்பாரு. ஸோ கேட்டு தட்டலாமா வேணாமான்னு, ஆனால் நீங்கள் வந்ததுக்கு கேட்டு தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் பின்னாடி தான் வந்திருப்பாரு, பட் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெளியே நின்று போனால் என்ன சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருந்திருப்பாரு. ஸோ 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். அப்படியே வந்துட்டு யோசிக்கிறாரு. சரி சொல்ல வேணாம் கலாய்ப்பாலோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அமைதியாக விட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு இரு ஏய் ஆமாம் அப்படி எனக்கு எப்போ வந்தா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. ஏன்னா நீங்கள் கதவை தட்டுறப்போ யாரோ ஒரு பையன் வந்துட்டு ஒரு வாரமாக நின்றுட்டு மாதிரி இருந்திருக்கும். இது யாரோ அவங்க நின்றுருந்தாங்க, அது நீதானா அப்படின்னு கேட்குறீங்க. நீ நான் தான் அப்படின்னு சொல்லி எத்தனை மணிக்குடா வந்தேன்னு கேட்கவும் 5:30 வந்து அப்படிங்கிறாரு. அடப்பாவி நானாவது 6 மணிக்கு நீ 5:30 வந்துட்டியா, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிடுறீங்க. ஸோ டே அந்த பக்கம் போயிட்டு அதாவது போய் லாஸ்ட்டில் டெஸ்கில் புக்கை வைக்கிறதுக்குள்ளே டேயோட பேர் எழுதிப்பீங்க. ஸோ உங்களை அடிப்பிட்டு டக்குன்னு அழிச்சிடுறீங்க. அழிச்சிட்டு டக்குன்னு திரும்பிடுறீங்க. என்ன அழிச்சு அப்படின்னு கேட்குறாரு. அது ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அதான் அழிச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி உங்களுக்கு டவுட், ஆமாம் நான் இதை மறைக்கிறேன் இவங்ககிட்ட, ஐயோ நான் இவங்ககிட்ட போய் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி 2 பேருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துப்பீங்க. ஆனால் போக போக வந்துட்டு என்ன அதாவது ஒரு ப்ரப்போஸே பண்ணிக்கலனா கூட வந்துட்டு நல்லா க்ளோஸாக பேசுவாங்கல்ல. ஸோ வந்துட்டு ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுச்சு, ரொம்பவே க்யூட்டாக பேசிக்கிறது அப்படி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கே தெரியல ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு. இது பண்ணால் அதுக்கு அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களா. ஸோ பண்ணி முடிச்சுட்டு நான் எதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு கொஞ்ச நாள் போயிடுச்சு. ஸோ திரும்ப வந்து எக்ஸாம்லாம் வருது. ஐயோ இந்த பிளடி எக்ஸாம் மறுபடியும் வருது, லீவ் விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆமாம் இந்த டைம் லீவ் விட்டா கண்டிப்பாக ஃபோன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு டே அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறீங்க. அதாவது எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு.
ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்சால் லீவ் விடுவாங்க. அதனால அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். போன தடவை லீவில் ஃபுல்லாக பேசக்கூட முடியல. இந்த டைம் ஒழுங்காக போயிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஹால், டேக்கு வேறு ஹால். அதனால் வந்துட்டு நீங்கள் அவரோட ஹால் நோக்கி போயிட்டுருக்கீங்க. செம ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. அந்த ரேஸ்க்கு போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கிறீங்க. எல்லாரும் யாராவது குறுக்க வந்தால் கூட இடிச்சு தள்ளிடணும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. அதே மாதிரி தான் அங்கிட்டேயும் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம போன தடவை லீடை ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அவர் காலை விட்டுன்னு வெளியவே வரல. பேப்பர்லாம் கொடுத்து எல்லாரும் போயிட்டாங்க. ஸ்டாஃப் கூட போயிட்டாங்க. அவர் அங்கேயே உட்காந்து யோசிச்சிருக்காரு. இந்த தடவை ஆனால் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆனால் அவள் நம்ம மிஸ் பண்ணியிருப்பாலும் தெரியலையே. சரி ஓகே, அதனால என்ன நம்ம ரொம்ப க்ளோஸாக பேசுகிறோம்ல, ஃப்ரெண்ட் தானே அப்படி சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாமா அப்படின்னு அப்படி கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ ஓகே, கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக உங்களை மாதிரியே ரேஸ்க்கு ஓடுற மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காரு. ஸோ 2 பேர் இந்த மாதிரி செம ஃபாஸ்ட்டாக வரும்போது டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா உங்களை பார்த்துறாரு. ஸோ பார்த்ததும் அவருக்குள்ளேயே ஒரு செம ஹாப்பி. உங்களை பார்த்தாவே செம ஹாப்பி ஆயிடாரு. அதுவும் இல்லாமல் எப்போ ஹால் ஒன்றா தான் வரும், டைம் வந்துட்டு வேறு வேறு ஹாலுங்காட்டிக்கு பிரித்து வச்சிட்டாங்களே. ஸோ உங்களை பார்க்க கூட முடியல. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் ஐயோ ஒரே ஹாலில் இருந்து தான் நல்லா இருந்துருக்கு அப்படி மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ நினச்சிட்டு சரி ஓகே முதல்ல போய் நம்பர் வாங்குவோம் அப்படின்ட்டு சரி வரிசையாக போயிட்டு இருக்கிறது. டக்குன்னு என்ன ஆகுதுன்னா உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட வராரு. அந்த இடத்துல வேறு யாருமே என்ன நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. டக்குனு ஒரு பையன் வந்துட்டு திடீர்னு உங்கள் பின்னாடி வந்துட்டு உங்களை கூப்பிடுறாங்க. யாராவது அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் இன்னும் பார்க்கல. ஸோ நீங்கள் அப்படி திரும்பி பார்க்குறீங்க டேவாக இருக்கும்போது. ஆனால் அது வேற ஒரு பையன். அந்த பையன் பார்த்தா நீங்கள் வந்து ஆமாம் நீங்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி செம ஃபாஸ்ட்டாக கேட்டுருக்கீங்க. உங்களுக்கு பொறுமையில் உங்களுக்கு போய் பார்க்கணும். எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா நம்பர் வாங்க முடியாதுல்ல. அவர் எங்கே இருக்காரு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா. ஸோ அது மாதிரி அதனால் சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படி கேட்கவும் அவன் வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு வந்துட்டு ஐயோ சீக்கிரம் சொல்லுங்கள் நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் கேட்கவும் அவருக்கு வந்துட்டு அந்த பையனுக்கு சிரிப்பு வந்தது. ஸோ சிரிச்சாதான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆமாம் இல்லை நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சிரிச்சுட்டு இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகுறீங்க. இதெல்லாமே வந்துட்டு தூரத்தில் வந்துட்டு அப்படி பார்க்குறாரு. ஸோ செம ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட தான் வராரு. கிட்ட வரும்போது என்ன அப்படின்னா அந்த பையன் வந்துட்டு சட்டுன்னு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சாராம். ஸோ உங்களுக்கே செம ஷாக்கு. அதை வந்துட்டே பார்த்துருப்பாரு. ஸோ உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. அவனை பிடிச்சி தள்ளுறதுக்குள்ளே இதை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஸோ திரும்பினதை இது மாதிரி திரும்பினதும் நீங்கள் வந்து அவனை தள்ளிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பார்த்துட்டாரு அப்படிங்கிறது என்னவோ தெரியல. உங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த டைம் வந்துட்டு நீங்கள் சீட் பண்ண மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அந்த பக்கம் அதாவது இது பார்த்துட்டாரு அவர் ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வருது. ஒருவேளை இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியுது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவனை பிடிச்சி செம்மையாக ஒரு அடிச்சுட்டு திரும்பி பார்க்குறீங்க. அண்ணாட்டி அந்த இடத்துல எல்லாம் போயிட்டாரு. உங்களுக்கு கோவம் வருது. அந்த பையன் வந்துட்டு திரும்ப உங்கள் கையை தான் பிடிக்கிறான். நீ விடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை நீ எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உங்களுக்குலாம் அறிவு இருக்கா மேனேஜர் கொஞ்சமாக அது நான் வந்துட்டு உங்கள்கிட்ட அதாவது ஆக்சுவலி நீ ப்ரப்போஸ் தானே பண்ண வந்தேன். அப்போ அதை மட்டும் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நான் எதுவுமே சொல்லாதுக்கு பண்ணி எது இந்த மாதிரி பிடிச்சி கிசெல்லாம் பண்ண கட்டி பிடிச்சா அப்படின்னு கண்டுபிடி கத்திட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல வேறு யாருமே இல்லை. பயங்கரமாக கத்திட்டு அவனை போட்டு கீழே போட்டு தள்ளிடுறீங்க. ஸோ நீங்கள் இருந்த வெறிக்கு அவ்வளோ கோவம் வருது. கீழே போட்டு 4 மிதிச்சு போட்டு போயிடுறீங்க. அந்த பையன் ஐயோ கடவுளே என்னடா இப்படி மிதிக்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படி செம ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. வெளியே போனால் செம மழை வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி எல்லா ஸ்டூடெண்ட்டும் போயிருப்பாங்க. டேவும் வந்துட்டு போயிட்டாரு. நீங்களும் வந்துட்டு எங்கடா டே காணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ சைக்கிள் ஸ்டாண்டில் போய் பார்க்குறீங்க. அதாவது இந்த சைக்கிள் பேக்கில் ஸ்டாண்டுக்குள்ள ஸோ 2 பேர் சைக்கிளில் வருவீங்க. ஸ்டாண்டில் வந்துட்டு அவரோட சைக்கிள் அங்கேயே தான் இருக்குது. அவரோட பேக் காணும். அப்போ ஒரு வேலை நடந்து போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சைக்கிள் விட்டுட்டு உங்கள் கையில் நல்லா நம்ம கொடையை பிடிக்கணும்னு தோணல. கொடையை கையில் மட்டும் வச்சுட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ அழுகையாக வருது. ஏன்னா என்ன நினச்சிருப்பேன் என்னை பார்த்து அதை பற்றி அவன் தப்பாக நினச்சிருப்பானோ அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்து நம்பர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாரு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அதனால அவர் வந்துட்டு ஒருவேளை நான் தான் அதை பண்ணிட்டு நாங்கள் தப்பாக நினச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அதனால செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஓடி போயிட்டே இருக்கிறீங்க. ரோட்டுக்கே வந்துட்டீங்க. ஸ்கூல் காம்பவுண்டில் தாண்டி போயாச்சு. ஒரு ரோடு. அந்த ரோட்லேயே வந்துட்டு பார்க்குறீங்க கண்ணு கட்டின தூரம் கார்லாம் போகுது. ஒரு சில பேர் நடந்து போகிறாங்க. கொடையாட தான் போகிறாங்க. ஆனால் ஒருத்தருமே காணும். மாதிரி யூனிஃபார்ம் போட்ட மாதிரி யாருமே காணும். அப்படியே நேரம் இங்கே தான் போனால் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குத்து மதிப்பாக ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த தடத்துல இல்லை. திரும்ப மறுபடியும் ரிட்டர்ன் வரீங்க. ரிட்டர்ன் வந்து இன்னொரு ரோடு இன்னொரு பக்கம் பிரியும். ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னுக்காக. ஏன்னா உங்கள் வீடு எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால ஏன்னா இவ்வளோ வருஷம் பழகிருந்தாலும் 2 பேரும் வீடு அட்ரஸ் இந்த மாதிரி எதுவுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட்டு புளி பண்ணிக்கிறது இல்லைன்னா அது மாதிரி பின்னாடி சொல்கிறது இது மாதிரி சின்ன நல்ல விளையாட்டு செம்ம ஜாலியாக இருப்பீங்க. பட் பர்சனலாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த இன்னொரு ரோட்டில் நீங்கள் தேடிட்டு போயிட்டு இருக்கிறீங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பக்கம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்துட்டு அவர் பாட்டுக்கு செம ஃபாஸ்ட்டாக நடந்து வந்திருப்பாரு. அந்த மலையில் கூட அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னு தெரியல. அவர் வந்து இது வரைக்கும் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது இல்லையா. ஒரு வேளை அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கோ என்னமோ நல்லா தானே சிரிச்சு பேசிகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. நீங்கள் ஏமாத்துனீங்கன்னு அவர் நினைக்கல. ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாரு. ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு போயிட்டு இருந்தது. ஒரு இடத்துல போய்ட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிறாரு. ஸோ ஸ்டக் ஆகிட்டு அப்படி நின்றுட்டு
அவருக்கு அதுக்கு மேலே போகவும் முடியல. ஒரு வேளை நம்ம தப்பாக்கி நினைக்கிறோமா அப்படியும் தோணுது. ஆனால் அவள் சிரிச்சு தானே பேசிட்டு இருந்தா. அவள் ஓகே சொல்லனா அவள் எப்படி கிஸ் பண்ணுவான் அப்படி மாதிரி அதுவும் தோணுது. ஸோ டேக் ஒரு மாதிரி டபுள் மைண்டாகவே இருக்குது. அவரால் அதுக்கு மேலே ஒரு மூவ் கூட எடுத்து வைக்க முடியல. ஸோ அப்படி நினைக்கிறாரு, ஸ்டக் ஆகிட்டு ஃப்ரீஸ் ஆன மாதிரி. அப்படியே அழுதுட்டு நின்றுட்டே இருக்காரு. கொடை இல்லை ஒன்றும் இல்லை, பேகெல்லாம் அப்படி நினைச்சிட்டு ஃபுல்லாக நினைஞ்சு போய் நின்றுருக்காரு அந்த மலையிலேயே. நீங்கள் வந்துட்டு இன்னொரு ரோடு வந்துட்டு இன்னொரு பக்கம் திரும்பி போயிருப்பீங்களா. ஸோ அந்த ரோட்டில் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. டேன்னு கத்திட்டா போகிறீங்க இருக்காங்களான்ட்டு. ஆனால் எங்கேயுமே இல்லை. அப்படியே சரி ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஓடுறீங்க. ஸோ ஓடிட்டு இருக்கிறப்ப தான் டக்குன்னு வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பையன் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை ஓடி போய் பார்க்குறீங்க. அது டே தான். அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. இங்கே தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஸோ முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஸோ அழுது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதே சமயம் உங்களுக்கு அழுகு வருது. உங்களால் பேச முடியல. ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இடத்துல நடந்தது வந்துட்டு நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் சொன்னால் இவன் நம்புவானான்னு தெரியல. ஏன் நமக்கு இது வருது, நம்ம ஏன் இந்த மாதிரி நினைக்கிறோம். இப்போ உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. நான் ஏன் இந்த மாதிரி நினைக்கிறேன், என்னால் நினைக்கிறது ஏன் இவங்ககிட்ட சொல்ல முடியல. ஒரு வேளை இவன் தப்பாக நினச்சிக்கிட்டா அதனால எனக்கு என்ன பிரச்சனை. ஆனால் நான் ஏன் தப்பாக நினச்சிக்காம பயப்படுறேன். அது மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. 2 பேருமே நல்லாவே டீப்பாக, அதாவது ஐ டு ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. ஆனால் 2 பேர்த்தோட கண்ணீர் வந்துட்டே இருக்குது. டேக் வந்துட்டு இவன் ஏன் அலறா அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் வந்துட்டு இவன் நம்மளால தான் அலறானா அப்படின்னு தோணுது. ஸோ 2 பேரும் மனசுக்குள்ளேயே தான் பேசிக்கிறீங்களே தவிர வெளியே வாய்த்தந்து பேச மாட்டேங்கிறீங்க. அழுதுட்டு மட்டும் இருக்கிறீங்க. எவ்வளோ நாள் இப்படி அழுதுட்டு இருக்க முடியும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு நீங்கள் நான் வந்துட்டு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனால் டேக் வந்துட்டு எதுவும் கேட்கறதுக்கு தோணலை. நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை தாண்டி போக பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் வந்து விடலை. நான் சொல்கிறது கேளுங்க விட்டு வந்துட்டு நீங்கள் அப்படி சொல்ல அவர் வந்து இருக்குது. அது எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்காரு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணுறது. அதில் அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம இதை கேட்காம இருக்கிறதா நல்லது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக போட தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு பின்னாடியே ஓடுறீங்க. நில்லு அப்படிங்கிற மாதிரி அவர் அவ்வளோ ஃபஸ்ட்டு நடக்கிறாரு. நீங்கள் ஓடுறீங்க. ஆனால் பிடிக்க முடியல. நில்லுன்ட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஒரு இடத்துல போய்ட்டு புத்துன்னு விழுந்தாருங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு இது தடுக்கி விட்டு விழுந்தாருங்க அந்த மலைக்குள்ளேயே. விழுந்து எழுந்திரிச்சு கூட டேன்னு கட்டியே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் விழுந்து சத்தம் கேட்டிருக்கும். ஸோ திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே புத்துன்னு விழுந்து கிடக்குறீங்க. ஓடி வராரு. ஓடி வந்துட்டு அப்படியே உங்களை பிடிச்சி தூக்கி விடாரு. நீங்கள் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருனா, நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நான் தப்பாக எடுத்துக்கலாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ என்னை தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற, சரி ஓகே சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இல்லை நான் முதல்ல சொல்லிடுறேன் அப்படிங்கிறீங்க. ஏன்னா ஏதாவது தப்பாக நினச்சி பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் அப்படிங்கிறீங்க. இல்லை நான் முதல்ல சொல்லிடுறேன்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு உன்னை பார்த்ததுலேருந்தே ரொம்ப பிடிச்சிருக்கும். உன்னை இன்னைக்கு பார்த்தா அப்போவே எனக்கு பிடிச்சிச்சு. நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நீ அனாயாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி ஸ்டார்டிங்கில் அவர் என்ன பண்ணாரோ அது எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு எச்சா அழுகையாக வருது. அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. நீ வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் பின்னாடி சுற்றுறப்பெல்லாம் நான் தான் ஒன்று சுத்த சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் அது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இவ்வளோ தடவை வந்துட்டு நீ இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இது ஆக்சுவலாக அது நான் பேசணுன்னுக்காக தான் நான் பேசுவேன். ஆனால் நீ எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு வார்த்தை நான் சொன்னது தவிர சொல்கிறப்ப அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அது அந்த 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 வார்த்தை வந்துட்டு எனக்கு இன்னுமே கேட்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லி காட்டியிருக்காரு. நீங்களும் அதெல்லாம் அப்படி இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் அப்படி பின்னாடியெல்லாம் ஒன்றுது ஐ லவ் யூ சொல்கிறது, அந்த பூ கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறது எல்லாமே யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே ஆக்ட் பண்ணி அப்படியே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் அழுதுகிட்டே தான் கேட்டுருக்கீங்க. கேட்டுருக்கிறீங்க. இவ்வளவும் நடந்துச்சு. நான் வந்துட்டு தினமும் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வருவேன். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அது மாறிடும். யாராவது வந்துட்டு மாற்றி பேசிடுவாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறது, நான் தினமும் ட்ரை பண்ணுவேன். பட் தினமும் வந்துட்டு வேறு யாராவது வந்துடுவாங்க. அதனால என்னால் சொல்ல முடியாமல் போச்சு. ஆனால் ஒரு டைம் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். பட் வேறு ஒரு பொண்ணு வந்தா பேசினா. ஆனால் உனக்கு அது கோவம் வந்துச்சு. ஸோ அப்போ தான் ஓகே உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு தோணுது அப்படின்னா எனக்கு அது வந்துட்டு அப்பவே எனக்கு லவ் வந்துருச்சா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே புரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் தானே. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிய வருது. உங்களுக்கும் அது லவ் தான் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அழுதுட்டு நின்றுருக்கீங்க. சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு ஓகே நான் இன்றைக்கி கூட உங்ககிட்ட நம்பர் வாங்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. ஸோ இல்லைனா உன் வீட்டு அட்ரஸாக தான் எனக்கு தெரியணும். ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பற்றி எனக்கு தெரியணும்ல முழுசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் உனக்கிட்ட வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அனுப்புறாரு. ஒரு மாதிரி தயங்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அழுதுட்டே இருக்கிறீங்க. என்ன சொல்ல போகிறானோ அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே நான் சொல்லி முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, நீ வந்துட்டு என்னை தப்பாக எடுத்துக்காத. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி எனக்கு அது தெரியல. நீ வந்துட்டு அவனை லவ் பண்ணாலும் ஓகே எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் அவனை லவ் பண்ணேன். நான் அவனை லவ் பண்ணுறேன். அவனை லவ் பண்ணி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகிறாரு. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் அழுதுட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியுது அவனை பிடிச்சிருக்குன்னு. ஆனால் என்னால் இதை வந்துட்டு சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. நான் ரொம்ப லேட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அழறாரு. அவர் அப்படி அழுகவும் உங்களால் அதை பார்க்கவே முடியல. உடனே அது மாதிரி தேம்பி அழ ஆரம்பிச்சார் குழந்தை மாதிரி. நீங்களும் அப்படி ஒரு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹக் பண்ணிட்டு அழாத அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களும் அழுதுட்டு தான் இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் அவர் அழகிற அளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு அழாதட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சொல்லிட்டு வந்துட்டு நிஜமாவே சாரி நான் வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டேன்ல.
அவ்வளோதானே எல்லாமே முடிஞ்சல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை இல்லை சத்தியமாக எதுவும் முடியல, நீ முழுசாக எதுவுமே பார்க்க மாட்டியா, நீ வந்துட்டு முழுசாக எதையுமே கேட்க மாட்டியா, நீ எப்படி அரைகுறையாக தான் புரிஞ்சுட்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே அப்படியே உங்கள் விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குறாரு. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. நான் வந்துட்டு உன்னை தான் தேடி வந்தேன். நான் வந்து அதாவது நான் என்னோட ஹால் வந்துட்டு அங்கே இருந்துச்சு, நான் அப்படியே வந்துட்டு வெளில போயிருக்கலாம்ல, ஆனால் நான் ஏன் உன் ஹால் இருக்கிற பக்கம் தேடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு தெரியல, நீ அவனை பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்கவும் சாதாரண ஒரு அறை. டேய் என்னடா நான் பேசியிருக்கேன், நீ ஏடா பேசியிருக்க அப்படின்னு சொல்றீங்க. டே அப்படி முழிக்கிறாரு, ஏன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாவம் போல பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு டேய் உன்னோட ஹால் பக்கம் தானே வந்துட்டு இருந்தேன், அது நீ அங்கேருந்து தானே வந்துட்டு இருப்ப, அது இப்போ உன் ஹால் கிட்ட தான் நான் வந்தேன், நீ போயிடக்கூடாது, சீக்கிரமாக உன்னை வந்து பார்க்கணும், உன்கிட்ட நம்பர் வாங்கணும், உன்கிட்ட பேசணும், ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பற்றி எனக்கு எதுவுமே ஃபுல்லாக தெரியாது, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது, டீட்டெயில்ஸாக தெரியாது, உன் நம்பர் தெரியாது. போன தடவை வந்துட்டு நான் லீவ் விட்டப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பேசாமல் நம்பர் வாங்கியிருந்துக்கலாமோ, இல்லைனா பேசிக்கலாமோ, இல்லைனா போய் தேடலாமா அவனோட வீடை, இல்லை யார்கிட்ட கேட்கலாமா, அந்த மாதிரிலாம் தோணும். ஆனால் எனக்கு என்ன பண்ணாலும் தெரியல தெரியுமா அப்படின்னு ஃபுல்லாக புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. தேவை வந்துட்டு இப்போ தான் புரியுது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, ஆனால் அந்த பையன்கிட்ட நல்லா தானே நீ பேசின அப்படின்னு சொல்லவும், நல்லா பேசினேண்ணா, என்னடா லூசாடா நீ, இப்போ நீ கூட தான் எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு ஈன்னு சிரிச்சு பேசினேன், அதுக்காக நான் அவனை என்ன அப்படி நினச்சேன் அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து அப்படிங்கிறாரு. இங்க பாரு, எல்லாமே சரிதான், ஆனால் அவனுக்கு கிஸ் பண்ணால அப்படின்னு சொல்லவும், டேய் அது மட்டும் தெரியுமா, அதுக்கப்புறம் நான் போட்டு அவனை அடிச்சு மிதிச்சுட்டு வந்ததால உனக்கு தெரியாதுல்ல, பேசாமல் அவனை அடிச்சு மிதிக்காம வந்திருந்தானே அவனை அங்கேயே போட்டு அவனை போட்டு அடியேன்னு அடிச்சு அவன் வேற அங்கே ஐயோ ஐயோ அவன் வாயில ரத்தம் வந்துச்சுடா எனக்கு பயமா இருக்கிற அப்படிங்கிற, அடிப்பாவி ரத்தம் வர்றதுக்கு அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் பின்ன சும்மாவா என் வாயில வந்து ரத்தம் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், அதனால வாய் உடச்சிட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அடிப்பாவி அப்படின்னு பார்க்குறாரு. அவன் பாட்டுக்கு வந்தான், என்னமோ சொன்னான், அப்புறம் சிரிச்சான், எனக்கே சிரிப்பு வந்துச்சு. நான் ஏன் இப்படி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரயில் ஓடுற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டேன். அதனால எனக்கு சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சேன். ஆனால் டக்குனு அவன் பாட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே இப்போ என்ன அவனை கொண்டுடலாமா அப்படிங்கிறாரு. வேணாம் நானே வந்து ஆல்ரெடி அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ இதெல்லாம் வந்து நார்மலாக பேசிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் சரி ஓகே கையில் நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி உங்களே பார்த்து கேட்குறாரு. இவ்வளோ நேரம் லப்லபான்னு பேசிட்டு இருந்தீங்க. ஸோ டக்குனு அவர் அப்படி கேட்டு ஒரு மாதிரி இப்படி குளிஞ்சு உங்களோட கண்ணை பார்க்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஐயோ எனக்கு எதுவும் பண்ணுதேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாரு. அதுவா தெரியல, நீ இப்படி பார்க்காத, எனக்கு தெரியல, ஐயோ இது என்ன ஃபீல் கடவுளே, எனக்கு ஏன் இந்த மாதிரியெல்லாம் தோணுது, எங்கள் அம்மா இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட கேட்பேன் அப்படி மாதிரி கேட்குறேன் சொல்கிறீங்க. இது உங்கள் அம்மா கிட்ட கேட்பியா இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் நான் டெய்லி எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், ஆனால் அவங்க எனக்கு சொல்யூஷனே சொல்ல மாட்டாங்க தெரியுமா. எத்தனை நாள் தெரியுமா சொல்லிக்கிறாங்க, இத்தனைக்கு அவங்க லவ் மேரேஜ் தான், இதெல்லாம் லவ்னு கூட அவங்க என்கிட்ட சொன்னதில்லை தெரியுமா, நான் கேட்பேன் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இதுக்கெல்லாம் லவ்னு எனக்கு தெரியாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அடிப்பாவி எல்லாமே சொல்லுவியா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே சொல்லுவேன், நான் உங்களுக்கு நல்லா தெரியும், டெய்லி நான் சொல்லுவேன் அப்படிங்கிறீங்க. அவருக்கே ஷாக்கு. அடப்பாவி இதெல்லாமா உங்க பேரண்ட்ஸ் திட்ட மாட்டாங்களான்னு சொல்லுவோம். திட்ட மாட்டாங்களா, நான் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறேன்னு திட்டுவாங்க. இருக்கு இதெல்லாம் வந்து மொத்தமாக சொல்லி வளரிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் நான் வளரல. ஆனால் டே அப்படின்னு சொல்றீங்க. சரி ஓகே ஃபுல்லாக சொல்லி சீக்கிரம் சொல்லு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ சொல்லிங்கிறீங்க, நான் சொல்லணுமா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்களா. ஸோ அப்படியே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே அழகாக உட்காந்து நீல் டோர் போட்டு உங்களுக்கு வந்துட்டு பேக்கில் ஒரு ரோஸ்லாம் வச்சிருக்காரு. அது வேற நனைஞ்சு பாதி வந்துட்டு கொட்டி போயிடுச்சு. எடுக்கிறாரு பேக்லேருந்து. ஸோ பேக்லேருந்து எடுக்கிறப்போ அது அப்படியே வெறும் அந்த உள்ளே வந்துட்டு அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு 4-5 லீஃப் மட்டும் இருக்குல்ல, அது இதழ் அந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, ரோஸ் பெட்டல் அது மட்டும் தான் இருக்குது. ஃபுல் ரோஸ் எல்லாம் கொட்டிட்டு இருக்குது மலையில். ஸோ அவ்வளோ மழை வருது, இவ்வளோ நீங்கள் இன்னும் மலையில நின்று தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மலையில் அது ஒவ்வொரு மலத்துலேயும் பட 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 அது ஒவ்வொரு பெட்டல்ஸும் வந்துட்டு கொட்டிட்டு இருக்கா. ஏய் சீக்கிரம் வாங்குடி எல்லாமே கொட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு அதை அப்படி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ பிடிச்சிட்டு சும்மா ரோஸ் வாங்கினா என்ன பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே ஓகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு சோ ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோதான் செம்ம ஹாப்பியாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு போகிறீங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறீங்க, வீட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்கிறீங்க. நீ பேசாமல் என் வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ வேண்டாம் அப்படிங்கிறாரு. வா எங்கள் வீட்டில் உன்னை எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ ஃபைனலாக கூட்டிகிட்டு போகவும் நல்லா மழையில் நினைச்சிட்டு வந்திருக்கீங்களா. உங்கள் மம்மி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க. எங்கன்னா அந்த பிள்ளைங்க காணும்னு தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வரவும் யாரும் கூட வராங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. உங்கள் மம்மி வந்து பார்த்ததில்ல, பற்றி தெரியும் ஆனால் பார்த்ததில்ல. பட் உங்கள் டேடிக்கு வந்து தெரியல. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு அடடே வாப்பா தம்பி, எத்தனை நாள் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஐயோ அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். தெரியும் ஒரு வழியா இன்னைக்காவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி திருத்துன்னு முழிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அட பாருங்க நீங்களா ஒரு அம்மா அப்பாவா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, இது லவ்வா என்ன எதுவுமே எனக்கு தெரியல, நான் டெய்லி வந்து புலம்புவேன்ல,
ஆனால் ஒரு நாளாச்சும் நீங்கள் இதுக்கு போய் இதால அந்த மாதிரி நீங்கள் ஆனால் நீங்கள் எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. இங்கே பாருங்க இது எந்த இடத்துல போய் முடிஞ்சு தெரியுமா? எனக்கு கொஞ்ச நேரம் விட்டு இருந்தால் இவனை விட்டு போயிருப்பான். நான் வந்துட்டு வேற யாரையும் லவ் பண்ணுறேன் எடுத்துட்டு என்னை கழட்டி விட்டுருப்பேன் தெரியுமா? எனக்கு அப்புறம் எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். இதோட அதிகமாக உங்ககிட்ட புலம்பிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுறீங்க. வந்துட்டு உங்களே பார்க்குறாரு, என்னடா எல்லாமே அப்படியே சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. எங்கே வந்துட்டு மொத்தத்தையும் சொல்லிடுவாளோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அடுத்தது சரி ஓகே என்னதான் ஆச்சு அப்படின்னு உங்கள் மம்மி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க லைட்டாக. கரெக்டாக அந்த இடத்துல ஆனது அப்படியே அம்மா பண்ணிட்டு அம்மா அவனை போட்டு அடியே நடிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லவும் உங்கள் மம்மிக்கு சார் எதுவும் முத்து முத்தானா அப்படின்னு. ஆமாம் மம்மி அவன் போட்டு வாய் உடச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் உங்கள் டேடி சிரிக்கிறாரு. சரி ஓகே அடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அதுக்கப்புறம் இவனை கண்டே பிடிக்க முடியல. இவன் வேற எந்த ரோட்டில் போனான்னு தெரியல. பைத்தியக்காரனாட்ட இங்கே போயிடாமா நான் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஒரு வழியாக கடைசியாக வந்துட்டு ஒரு ரோட்டில் பார்த்தேன். பைத்தியம் லூஸ் தனியாக நின்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே வந்துட்டு போய் பார்த்தா அழுதுட்டு இருப்பான். லைனாக அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா? ஸோ வந்துட்டு அப்படி வாய் பற்றிட்டு அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் போதும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு என் வாய் மூடுறீங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இருக்கிற என் வாய் மூட விட்டுறா அப்படிங்கிறீங்க. ஸோ விட மாட்டேன்னு சொல்லவும் நீங்கள் வந்துட்டு கடிச்சு வச்சிட்டிங்களா? கடிச்சு வச்சுங்காட்டிக்கு டேக் கை வலி எடுத்துச்சு. அடியே எதுக்கு ஏன் கையை கடிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை அடிக்கிறதுக்கு வராது. ஸோ நீங்கள் அடிக்க வரவும் டக்குன்னு உங்கள் மம்மி பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு மம்மி இங்கே பாருவோம் முன்னாடி என்ன அடிக்க வரா காப்பாற்று அப்படின்னு சொல்லவும் நல்லா உங்கள் மம்மி உங்களை இழுத்து பிடிச்சி முன்னாடி கொடுத்து இந்தாப்பா நல்லா அடிச்சுக்கோ எங்களால் தான் முடியல நீயாவது அடிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அடப்பாவி தாயாடினீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ டேக்கு சிரிப்பாக வருது. அப்படியே உங்களுக்கு பிடிக்க வரத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரே வட்டம் மறுபடியும் உங்கள் டேடி பின்னாடி ஓட்டிங்க. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு இங்கே பாருமா நான் உன்னை இதெல்லாம் காப்பாற்றுவேன் நினைக்காத ஒரு ஆணுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டே பக்கம் திரும்பிட்டாரு. ஸோ டேக்கு சிரிப்பாக வருது. அங்கிள் ஏன் அங்கிள் நீங்கள் அப்படின்னு சொல்லவும் ஆமாப்பா நம்மளாம் ஆணினம். ஸோ நமக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலன்னா இருந்தாலும் நம்ம வந்துட்டு மிதிச்சு கொண்டுருவாங்க ஓடு ஓடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் வந்துட்டு ஓடுறீங்க. ஸோ உன்னை ஓட சொல்ல அப்படின்னு உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ உங்கள் டேடி கையை பிடிச்சி தள்ளி விட்டு ஓடுறீங்க. ஸோ டே வந்துட்டு உங்களை செம கஷ்டத்தை துரத்திட்டு வராரு. இப்படி தான் உங்கள் வீடு ஃபுல்லாக ஓடுறீங்க. பின்னாடி அதாவது டே வந்து பின்னாடி துரத்திட்டு வராரு. ஃபைனலாக வந்துட்டு அங்கே ஓடி இங்கே ஓடி ஒரு இடத்துல போயிட்டு நிற்கலான்னு பார்க்குறீங்க. ஸோ டே வந்துட்டு துரத்திட்டு வர பாரு ஐயோ நீ இந்த மாதிரி துரத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டு கார்டன் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸும் உங்களை பார்த்துட்டு செம ஹாப்பியாக சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே டே ஸ்டோரி முடிஞ்ச அவ்வளோதான். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். புள்ளி உப்பா அந்த டைட்டில் வைக்கலான்னு இருக்கேன். புள்ளி மாமான்னு சொன்னீங்க எனக்கு மாமான்னு கூப்பிட்ட ஒரு மாதிரிக்கு. ஸோ அதனால் புள்ளி உப்பான்னு வச்சுக்கலாமா? சரி ஓகே ஏதோ ஒரு டைட்டில் நான் வந்துட்டு வைக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்ட ஸ்டோரி தாண்டி ஓகேவா? நீங்கள் கேட்டிங்க உங்கள் பேர் வேறு மறந்துட்டு சாரி மன்னிச்சிடுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் டியர். ஓகே டாட்டா சராங்க டா.